கிறிஸ்துவினால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். சாத்தானுக்கு இனிமேல் உங்கள் மேல் உரிமை இல்லை. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எனக்கு எல்லாமே இயேசு. நம்முடைய வாழ்க்கை ஒரு விடுதலை பயணம். ஒரு இடத்திலிருந்து விடுதலையாகி இன்னொரு இடத்துல போய் நாம் சேருவது. ஒன்றில் தொடங்கி மற்றொன்றில் முடிகிறோம். எகிப்திலிருந்து விடுதலையாகி கானானுக்கு போய் அவர்கள் சேர்ந்தார்கள். பாவ உலகத்திலிருந்து நாம் விடுதலையாகி பரம கானானை அடையக்கூடிய ஒரு பாதை. இதுல முதல் நாள் அறிக்கை என்ன என்று பார்த்தோம். நேற்று விடுதலை பயணத்தின் தலைவன் மோசே, அவனுடைய வாழ்வில் உள்ள நிறைவான பகுதிகள், குறைவான பகுதிகள், அவனுடைய வாழ்வில் உள்ள நன்மைகள், அவனுடைய வாழ்வில் உள்ள தீமைகள், அவனுடைய வாழ்வில் உள்ளதான ஸ்திரத்தன்மை, அவனுடைய வாழ்வில் உள்ள தடுமாற்றங்கள், இவைகளை நேற்று இரவில் நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு அந்த பயணத்தில் முக்கியமாக இணைக்கப்பட்ட ஆரோனை குறித்து நாம் பார்க்கலாம். நமக்கு எல்லாருக்கும் ஆரோனை பற்றி பலவிதங்களிலே நல்ல ஒரு அறிவு நமக்கு இருக்கிறது. ஆனாலும் நம்முடைய சுத்திகரிப்புக்கு அது ஒரு பயனாக இருக்கும் என்று ஆவியானுடைய தூண்டுதலோடு நான் அந்த பகுதியில் வருகிறேன். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 14 அவன் லேவியன் என்று அவன் அறிமுகப்படுத்தப்படுகிறார். லேவியன் ஆகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? லேவியன் அப்படின்னா ஆரோனை அந்த இடத்துல ஆண்டவர் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றார். அவனுடைய பிறப்பு, வளர்ப்பு, அந்த சப்ஜெக்ட்லாம் அங்கே கிடையாது. ஆனால் ஸ்டார்ட்ல ஆண்டவர் பேசும் பொழுது அவன்கிட்ட சொல்றார், நீ இப்போ லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவனை ஃபர்ஸ்ட் முதலாவது ஆரோன். ஆரோன் என்று சொன்னால் உயர்வு என்று அர்த்தம். உயர்வு, மேன்மை. நாம எப்பொழுதுமே நம்ம குறித்து நம்ம விளங்கிக் கொள்ளணும். நம்ம குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. முதலாவது ஒரு ஊழியக்காரனும் ஒரு விசுவாசியும் தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுமா, தன்னைத்தானே நொந்து கொள்றது. எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் முடியாது, அவங்களோட எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு வெக்கமாக இருக்கு, என்னால் முடியல, வேண்டாம், டிப்ரெஷன். அதுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. நீ உயர்வானவன். கர்த்தர் உன்னுடைய அழைப்பு ஒரு உன்னதமான அழைப்பு. உன்னை தேவன் தெரிந்து கொண்டது ஒரு உயர்வான நோக்கத்திற்காக. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். அந்த விஷயத்தில் நீ ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவன் உன்னை தெரிந்து கொண்டது ஒரு உயர்வு. உன்னுடைய அழைப்பு பரம அழைப்பு, பரிசுத்தமான அழைப்பு. உன்னுடைய பிறப்பை பற்றி நான் பேசல, உன்னுடைய வளர்ப்பை பற்றி பேசல, உன்னுடைய ஜீவியத்தில் உள்ள தன்மைகளை குறித்து பேசல. உன்னுடைய அழைப்பு என்பது முதலாவது விலையேற பெற்ற அழைப்பு. அதை நீங்க ஃபர்ஸ்ட் விசுவாசி. அதனால் நீங்க ஒரு ரொம்ப லோவா கிரியை செய்யக்கூடாது, கீழ்த்தரமா என்ன செய்யக்கூடாது, நாம் செயல்படக்கூடாது. ரொம்ப டீசெண்டா, ராயலா, ரொம்ப மரியாதையா, நல்ல தெய்வீகமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். தானியேலின் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது அந்த சிலையை குறித்து தானியேல் விளக்கம் கொடுக்கும்போது அவன் சொல்றான், நீர் ஒரு சிலையை பார்த்தீர், அந்த சிலையினுடைய தலை பொன்னாக இருந்தது, அந்த பொன்னான தலை நீரே. தானியேல் 2:39. ரெண்டாவது சொல்றான், உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். முதல் மேன்மையானதான ஒரு பொன், அதுக்கு அடுத்து டக்குன்னு அதனுடைய ஸ்டேஜ் குறைஞ்சிருச்சு. என்ன ஆயிடுச்சு? கீழ்த்தரமான ஒரு லெவல். நாம விசுவாசிகள் நம்முடைய பேச்சிலோ, நம்முடைய ஊழியர்கள் நம்முடைய பேச்சிலோ, நம்முடைய செயல்களிலோ நாம் கீழ்த்தரமானவர்களாக என்ன செய்யக்கூடாது, செயல்படக்கூடாது. நாம் இந்த மார்க்கத்துக்கு வந்த பின்பு நம்முடைய அழைப்பு மேன்மையானது.
அப்படினால நாம் கீழ்த்தரமான நடவடிக்கைகளில் நாம் ஈடுபடக்கூடாது. நாம் எப்பொழுதுமே உயர்வானவர்கள். இயேசு அதை குறித்து பேசும் பொழுது நான் வானத்திலிருந்து உண்டானவன் அப்படின்னு சொன்னார், நீங்களோ தாழ்விலிருந்து உண்டானவர்கள் சொன்னார். அப்ப வானத்திலிருந்து வந்தவர்கள், வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ அப்படியே வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. அதனால நாம் மண்ணானவர்களாக இருக்கக்கூடாது. 1 கொரிந்தியர் 15:47-48 பார்க்கும் பொழுது, முந்தின மனுஷன் பூமியில் இருந்து உண்டான மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. அப்ப நாம உயர்வானவர்கள். நம்முடைய அழைப்பு வித்தியாசமானது. ஆரம்ப காலங்களில் நம்முடைய லைஃப் எப்படியோ இருந்துச்சு, வித்தியாசமான ரீதியில நம்ம வாழ்ந்து வந்தவர்கள். அது நமக்கு பேச்சல்ல. ஆனா இந்த மார்க்கத்தில் வந்த பின்பு உன்னுடைய அழைப்பு உயர்வானது, நீ வானத்துக்குரியவன். அந்த சிந்தையோடு செயல்பட வேண்டும். இரண்டாவது, 1 ஆரோன், 2வது அவன் லேவியன். லேவியன் என்று சொன்னால் இணங்குதல் என்று அர்த்தம். இணங்குதல்னா ஒரு அர்த்தம் கீழ்ப்படிதல், மற்றொன்று அட்ஜஸ்ட் பண்ணி போகுதல். முடியாது, ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவான், இணங்கிடுவான். அப்படி ஏதாவது சத்தங்கத்தான் போட்டா அப்படிலாம் போக மாட்டான், அப்படி நிற்பான். அதனால்தான் நீதிமொழியில் பார்க்கும் பொழுது இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும். நீ அப்படியே இந்த மாடு அந்த நுகத்துக்கு என்ன செய்யுது, அப்படியே கீழ்ப்படியுது. இன்னும் வண்டியில எவ்வளவு லோடு ஏத்த போறாங்கன்னு தெரியாது, வண்டி எவ்வளவு தூரம் போகுதுன்னு என்ன செய்யாது, தெரியாது. மாட்டுக்கு தெரியுமா எவ்வளவு தூரம் போகணும்னு தெரியாது, எவ்வளவு லோட வைப்பான்னு தெரியாது, எந்த பாதைன்னு தெரியாது. ஆனா அந்த நுகத்துக்கிட்ட வந்த உடனே என்ன செய்யும், அப்படியே இணங்கிடும். அது கடைசியில இதுவா நுகத்தை விட்டு வெளியே வர முடியாது. அவன் எப்ப பிரேக் அடிச்சு நிப்பாட்டி இளைப்பாறுதலுக்கு நுகத்தை எடுக்கிறானோ அது வரைக்கும் எங்க இருக்கும், இணங்குதல். நமக்கு அப்படி ஒரு இணங்குதல் இருக்கா? அப்படி இணங்குதல் ஒரு மனைவிக்கு இருந்தா வாழ்க்கையில பிரச்சனையே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இணங்குதல் ஒரு புருஷனுக்கு இருந்தா பிரச்சனையே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இணங்குதல் பிள்ளைகளுக்கு இருந்தா பிரச்சனையே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இணங்குதல் ஆவிக்குரிய லேவியனாகிய ஒரு ஊழியனுக்கு இருந்தா ஊழியத்தில் ப்ராப்ளமே கிடையாது. நடத்துறது ஈஸி, நடத்தப்படுகிறதும் ஈஸி. இல்லைன்னா சண்டி மாட மாதிரி வம்பு பண்ணாதான் போட்டு சாத்துன்னு சாத்தி இதை தார வச்சு குத்தி முள்ள வச்சு குத்தி போட்டு அதை அடிச்சு அதை கீழ்படுத்தி அது கழுத்தை கீழ்படுத்தி வர்ற வரைக்கும் போட்டு என்ன செய்வாங்க, சாத்துவான். வேஸ்ட். இணங்குதல். லேவியன் சொன்னா இளங்குதல், இணங்கிடணும், அப்படியே இறங்கிடணும். ஏன்னா ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும், கர்த்தர் நம்ம நடத்துறாங்க வெளிப்படுத்தல உங்களுக்கு எப்பொழுது இருக்கணும். என்னைக்கு நீ பைபிளை தூக்கிட்டியோ அன்னையிலிருந்து உன்னை நடத்துறது யாரு? அதனால ஒரு மனுஷன் சொல்றான், அந்நிய வல்லமை அந்நிய ஆண்டவன்மார் எங்களை ஆண்டதில்லை, எங்கள் தேவனாகிய கர்த்தரே என்ன செய்து எங்களை நடத்தினீர். அதனால நம்ம எப்போ பைபிளை தூக்கிட்டோமோ அதுக்கு பிறகு ஃபுல் கண்ட்ரோல் யார் தான்? ஃபுல் கண்ட்ரோல் யார் தான்? தேவன் தான். அது எதுவா இருந்தாலும் சரி, அந்த பாதையில போகும்போதெல்லாம் ரைட்டு ரைட்டு ரைட்டுன்னு நம்ம போயிட்டே இருக்கணும். லேவியன். அடுத்து இவன் ஒரு ஆவிக்குரிய குடும்பம். ஆரோனுடைய குடும்பங்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் உள்ள குடும்பம். உங்களுக்கு கீழ்த்தரமான தன்மைகள் இருக்கா? உங்களுக்கு உயர்வான தன்மைகள் இருக்கா? இணங்குதல் இருக்கா? உங்களுக்கு எதிர்க்கும் சக்தி இருக்கா? சில மாடு முட்டி தூக்கிடுங்க, ஜல்லிக்கட்டு. சில வீட்டில் புருஷன் மனைவியில யாராவது ஒரு ஆள் ஜல்லிக்கட்டா மாட்டிக்கும். டெய்லி பொங்கல் தான். பொங்கல் திருவிழாக்கு அடுத்த நாள் தான் என்ன செய்வான், அலங்காநல்லூர்ல ஜல்லிக்கட்டு விடுவான். டெய்லி இதே போராட்டம் ஆயிடும். அப்படி இருக்கக்கூடாது. மூன்றாவது, அவன் ஒரு ஆவிக்குரிய குடும்பம். நீங்க பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா விசுவாசத்துல அவங்க நின்னவங்க. எல்லா அன்பிள்ளையும் கொன்றணும், எல்லா அன்பிள்ளையும் காலி. அதுதான் அன்னைக்கு என்னது பிரமாணம்.
எந்த ஆண் பிள்ளையும் எவரேய குடும்பத்தில் பிறந்தா ஆண் பிள்ளை பிறந்த உடனே என்ன செஞ்சிடணும், கொன்றணும். ஆனா அவங்க அம்மாவை பாத்தீங்களா, அவ பயங்கரமான ஆளு. அந்த பிள்ளையினுடைய அழகை பார்த்துட்டு அவளால சும்மா இருக்க முடியல. மோசே பிறந்த போது எபிரேயர் 11:23 பாத்தீங்கன்னா, சத்தம் இருக்கக்கூடாது. மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் என்ன செய்தார்கள், ஒளித்து வைத்தார்கள். எப்படி இருக்கு பைபிள்? தாய் தகப்பனை பத்தி சொல்லியிருக்கு பாருங்க. அந்த ஸ்பிரிச்சுவல் குடும்பம் அவங்க சொல்றாங்க, என்ன ஆனாலும் சரி அந்த பிள்ளை அழகுள்ளது என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவின் கட்டளைக்கு என்ன செய்யல, பயப்படல. எவரையே நின்னாலே கொல்றான். அடிமைகள், அவங்க அடிமைகள். அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னா வந்து தூக்கிட்டு போயிடுவான், கழுத்தை வெட்டிடுவான். அவங்களால அழத்தான் முடியுமே தவிர, கண்ணீர் வடிக்க முடியுமே தவிர வேற ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது, எதிர்த்து பேச நாதி கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட இடத்துல விசுவாசத்துல அவங்க நின்னாங்க. தான் பிள்ளையை பாதுகாக்கணும். ராஜாவின் கட்டளை என்ன பெரிய கட்டளை, கர்த்தர் கூட இருக்கிறார். நம்முடைய பிள்ளை எப்படியாவது காப்பாற்றணும். பெற்றோர்கள் எப்படி இருக்கீங்க? உங்களுடைய பிள்ளைகளை ஸ்பிரிச்சுவல்ல பாதுகாக்கணும், கிருபையில மூடணும், பொல்லாப்புகளுக்கு விளக்கணும், தப்புவிக்கணும், அழிவிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை காக்கணுங்கிற ஒரு வெளிப்படுத்தல் நமக்கு இருக்கா? உங்களுடைய பிள்ளைகளை பொல்லாத சக்திகளுடைய கண்களுக்கு விலக்கி தப்புவிக்கிறீங்களா? கொசு கடிக்க கூடாதுன்னு அழகா ஒரு மூடி போட்டு வச்சிருவீங்க, அப்படித்தானே? பனிப்படக்கூடாது அப்படின்னு கதவை நல்லா அடைச்சு வச்சிருவீங்க, நல்லது. ஆனா ஸ்பிரிச்சுவலா உங்க பிள்ளைகளை எப்படி பாதுகாத்திருக்கீங்க? உங்க பிள்ளைகளை நீங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்க? யோசிச்சு பாருங்க. அந்த சூழ்நிலையில ஒரே ஒரு பிள்ளை தான் பாதுகாக்கப்பட்டுச்சு. அந்த பிள்ளை தான் யாரு? மோசே. அவனை விசுவாசம், அந்த இடத்துல வார்த்தை சொல்லுது, அவனை விசுவாசத்தினால அவங்க தைரியமா இருந்தாங்க. விசுவாசங்கிறது ஒரு பெரிய வித்தியாசமான சக்தி. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசத்துல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். விசுவாசத்தை நம்ம விட்டுறவே கூடாது. விசுவாசம் தான் நம்முடைய முதுகெலும்பு. ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய குடும்பம். அடுத்து அந்த பிள்ளைய அந்த தாய் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அழுதா சத்தம் கட்டுரும், அப்படிதானே? அழுதா சத்தம் கட்டுரும். என்ன பண்றது? ஒரு லிமிட் வரைக்கும் அழுகிற சத்தத்தெல்லாம் அடக்கி கிடக்கி அப்படி இப்படி அது இதுன்னு காப்பாத்தியாச்சு. ஆனா அழுதா சத்தம் கட்டுரும், அதான் பிரச்சனை. இப்போ கடைசியில் என்ன பண்ணியாச்சு, நாணல் பெட்டியில வச்சு நல்லதோ கெட்டதோ கர்த்தர் காத்துக் கொள்வார்னு விட்டாச்சு. விட்டா யார் கூட போயிட்டே இருக்கா? சொல்லுங்க. அக்கா கூட போயிட்டே இருக்கா. தண்ணியில போகுது பெட்டி. அந்த குடும்பத்தினுடைய அமைப்பை சொல்றேன். அது சின்ன பிள்ளை தான், ரொம்ப வயசான பிள்ளை எல்லாம் கிடையாது. அந்த பிள்ளை அந்த சின்ன வயசுலயே அழகா அந்த நாணல் பெட்டி போற இடத்துக்கு பின்னாலேயே நின்றுட்டு இருக்கா, போயிட்டே இருக்கா. அது எங்க போய் நின்றுடுச்சு, அது ஒரு இடத்துல போய் நின்றுடுச்சு. ரைட், ஓகே. எங்கே நிக்கிறா? மைண்ட் ஃபுல்லா பாருங்க. அந்த தாயினுடைய சிந்தை அந்த பிள்ளைக்கு அப்படியே இருக்கு. அப்படியே அழகா மெயின்டைன் பண்ணி. உங்க பிள்ளைகள்லாம் எப்படி இருக்குமா? அம்மா வரவில்லை, அவ்வளவுதான், இன்னைக்கு ஜபம் அவுட். பாஸ்டர் வரவில்லை, துணி துவைக்க போகிறேன், நீ ஜிப்பா போட்டு ஊழியம் செய்ற. தேவ சமூகத்துக்கு வர முடியாத அளவுல உங்களுக்கு யாராவது வரலன்னு சொன்னா நீங்க இஷ்டத்துக்கு போறதுக்கு ரெடி. புருஷன் இல்ல, மனைவி அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா சீக்கிரமா தூங்கிடுவாங்க. நல்ல வேளை இந்த ஆள் இல்ல, இந்த ஆள் உட்காந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு. அம்மா இல்லையோ, ஆட்டுக்குட்டி இல்லையோ, அப்பா இல்லையோ, இறைவன் இருக்கிறார். உன்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உன் டயத்துல நீ முழங்கால நிக்கணும். அந்த பிள்ளை பாருங்க, அம்மா போயாச்சு. இனிமே அந்த இடத்துல அம்மா என்ன செய்ய முடியாது, நிக்க முடியாது. டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ தண்ணியில போகுது. அந்த பிள்ளை எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்க. அழகா அந்த சின்ன பிள்ளை, வாலிப பிள்ளை கிடையாது, ஒரு லிமிட் உள்ள பிள்ளை தான். பின்னாலேயே போய் அந்த தண்ணிக்கிட்ட ஒரு ஓரத்தில் ஒளிஞ்சு பிள்ளைய பார்த்துட்டு, அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருமா, முங்கிருமா, நாணல் பெட்டி முங்கிருமா, ஏதாவது ஆயிடுமா, யாராவது எடுத்து கொண்டுருவானா, அப்படி ஒண்ணு நடந்துடக்கூடாதேன்னு வெயிட்டிங். இப்போ பார்வனுடைய குமாரத்தை குளிக்க வந்தாச்சு. பிள்ளை என்ன செய்யுது? அழுதல்.
ஏன்னா வீட்டுல அழுதாதானே சத்தம் பிரச்சனை. இப்ப எங்க அழுகுது? தண்ணிக்குள்ள. அங்கேயும் அதான் ப்ராப்ளம். அந்த சூழ்நிலையிலையும் அவ பிள்ளை எடுத்து வச்சிருக்கும் போது இந்த பிள்ளை துணிஞ்சு போய் சுவிசேஷம் சொன்னா. நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கா? நீங்க போய் சுவிசேஷம் சொல்லுவீங்களா? அந்த குட்டி பிள்ளை அந்த இடத்துல போய் என்ன சொன்னா, நான் போய் ஏதாவது ஒரு எபிரேய ஸ்திரீயை கூட்டு வரட்டுமா, இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்குற மாதிரி ஒரு ஆளை கூட்டு வரட்டுமாங்கிறா. எவ்வளவு சமயோசிதமான ஒரு பதில். ஏற்ற வேலையில் சொல்லப்படும் வார்த்தை சொல்லுங்க. பொன் தட்டில் வைக்கப்பட்ட அருமையான வார்த்தை பேசணும். நம்ம ஆளுங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன பேசணும் தெரியாது. அதுக்குனால தான் அடி வாங்கி சாகுது. அது கரெக்டான வார்த்தை, சமயோசிதமான வார்த்தை. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல கர்த்தர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினான்னு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றான். இளைப்படைந்தவனுக்கு அந்த கரெக்ட் வேர்டு, அந்த ஒரு வார்த்தை போதும். ஒரு தீர்க்க தரிசனத்துல தற்கொலைக்கு போறவன் தப்பிடுறான், ஒரே வேர்டு தான். அதனால நம்முடைய ஜீவியத்தில் கரெக்டான வார்த்தை. அந்த பிள்ளை பாருங்க, கரெக்டா போய் அவ பேசுறா. எபிரேய ஸ்திரீகளில் இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா? எவ்வளவு துணிஞ்சு அவ இளவரசி, இளவரசிட்ட போய் கரெக்டா பாயிண்ட் பண்ணி பேசினா. அந்த பிள்ளை உடனே அவ சொன்னா, ரைட் கூட்டு வா. இவ போய் யாரை கூட்டு வந்தா? பக்கத்து வீட்டுக்காரி கூட்டு வந்துட்டாலோ? கரெக்டா அம்மாவை கொண்டு வந்து விட்டா. ரைட், எவ்வளவு கரெக்டா போகுது. ராஜாக்களின் புஸ்தகத்துல நாகமான் குஷ்டரோகத்தில் அப்படியே தடுமாறிட்டு இருப்பான். மான மரியாதை எல்லாம் போகுதடா, இவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருந்தும் குஷ்டரோகிங்கிற போஸ்டிங் நமக்கு விட்டு நம்மளை விட்டு போக மாட்டேங்க. சேனாபதிங்கிற போஸ்டிங் இருக்கு, இன்னொரு போஸ்டிங் என்ன இருக்கு? குஷ்டரோகின்னு ஒரு போஸ்டிங் இருக்கேன்னு. அப்போ அவனுக்கு தீர்க்கதரிசித்த போனா குணமாகும் சொன்ன சத்தியம் சொன்னது யாரு? ஒரு சிறு பிள்ளை. உங்க பிள்ளைகளை அப்படி வளர்க்குறீங்களா? காஸ்பல் சொல்ற மாதிரி ஏசப்பாவை பத்தி சொல்லுமா உன் பிள்ளை? நீ சொல்லுவியா? பைபிள் தூக்கிட்டு வரியா? நீ போய் இயேசுவை பத்தி சொல்லுவீங்களா? இந்த வருஷத்துல எத்தனை பேருக்கு காஸ்பல் சொல்லியிருப்பீங்க? சொல்லுங்க, எத்தனை பேருக்கு இயேசுவை பத்தி சொல்லியிருப்பீங்க? நான் அதான் சொன்னேன். அந்த பிள்ளை ஒரு லேவியனுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளை. அந்த அம்மா அப்பா விசுவாசத்துல ஓரளவு காப்பாத்தியாச்சு, இதுக்கு மேல காப்பாற்ற முடியாது. இப்போ அந்த பிள்ளை அடுத்து அந்த வேலையை ஊழியத்தை எடுக்கிறார். நம்முடைய குடும்பங்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவலான ஃபேமிலியா இருக்கணும். ஒரு ஆள் இல்லைன்னா ஒரு ஆள் அந்த ஊழியத்தை செய்யணும், ஒரு ஆள் இல்லைன்னா அந்த ஜெபம் நடக்கணும், ஒரு ஆள் இல்லைன்னா அந்த ஆள் பைபிள் படிக்கணும், ஒரு ஆள் இல்லைன்னா அன்னைக்கு அந்த வீட்டில் உபவாசம் இருக்கணும். அப்படி ஒரு அருமையான குடும்பம். இந்த குடும்பத்தில் தான் ஆரோன் இருக்காரு. இந்த ஆரோனை பத்தி அதே வசனத்துல யாத்திராகமம் 4:14 பாத்தீங்கன்னா, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அவனை அறிவேன். எப்படி இருக்கும்? ஆரோனுடைய ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷன், கர்த்தர் சொன்ன குவாலிபிகேஷன் என்னது? நன்றாய் பேசுகிறவன். நீங்க நல்லா பேசுவீங்களா? நல்லா பேசுவீங்களா? ஒரு மரண தண்டனை கைதி ஒருத்தர் தான், ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, டேட்டு ஃபைனல் ஆயிடுச்சு. அவனுக்கு ஒரு சின்ன பிள்ளை, 8 வயசோ 9 வயசோ பிள்ளை. அந்த பிள்ளைகிட்ட சொன்னாங்க, உங்க அப்பாவை கொல்ல போறாங்க. அந்த கதை படிச்சிருக்கீங்களா? ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு. அந்த பிள்ளை அழுதுகிட்டே புறப்பட்டு ஜனாதிபதி மாளிகை வந்துச்சான். அங்க வந்தா உள்ள விடலை. இல்ல, நான் எப்படியாவது அங்கிளை பார்க்கணும், ஜனாதிபதி பிரசிடென்ட் அங்கிளை பார்க்கணும் அப்படின்ட்டு அழுதுகிட்டே நினைச்சான். கடைசியில் வெயிட் பண்ணிட்டு அவனும் செக்யூரிட்டி உள்ள விடலை. ஆனா செய்தி மட்டும் எங்க போயிடுச்சு? ஒரு பிள்ளை வந்திருக்கு, ஒரு சின்ன பிள்ளையா, 8 வயசு பிள்ளை உங்களை பார்க்கணும்னு அழுதுகிட்டு இருக்கான்னு. யாருன்னு தெரியாதனால யார் சொல்லி கால் ஃபார் யார் கொடுத்துட்டாங்க, அந்த பிள்ளைய உள்ள கூட்டுவாங்க. அந்த பிள்ளை உள்ள போச்சான். அங்கிள், உங்களுக்கு ஒரு 8 வயசு பிள்ளை இருந்து உங்களை கொன்னா எப்படி இருக்கும்? அந்த பிள்ளைக்கு அப்பா இல்லாம எவ்வளவு கஷ்டப்படும்? இப்படி பேசிட்டான். இவன் புரிஞ்சுக்கிட்டான், இவன் ஏதோ சுத்தி இந்த பிள்ளை எங்க வருது, இது அழுது
இது ஆர்ப்பாட்டம் பண்ணதை பார்த்த உடனே எங்க அப்பா தப்பு பண்ணது உண்மைதான், வேற ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் கொடுங்க, எங்க அப்பாவை எரிஞ்சிடாதீங்க, கொன்னுடாதீங்க, எனக்கு எங்க அப்பா வேணும், இல்லைன்னா நான் காலத்துக்கும் அனாதை மாதிரி இருப்பேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு. அவன் உட்காந்து அழுதுட்டு சட்டத்தையே மாத்திட்டான். விட்டுரு அந்த அவனை எப்படியாவது என்ன செஞ்சிரு, உயிரோட விட்டுரு போட்டு. எப்படி இருக்கும் அந்த கரெக்டான அந்த வார்த்தை? நீங்க நல்லா பேசுவீங்களா? காலேஜில் பேசுவீங்க, ஆனால் இயேசுவை பற்றி ரோட்டில் பேச மாட்டீங்க. ஏன்னா அங்கே காசு கொடுக்குறான், இங்கே ரோட்டில் சொன்னால் அடி வாங்குறான். அப்படித்தானே? உனக்கு கொடுத்த கிருபையை தெய்வீகத்துக்கு யூஸ் பண்றியா? ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று. ஆரோன் சும்மா பயங்கரமா பேசுவான். உனக்கு அந்த கிருபை கொடுத்துருக்கிறார், பாடுறது கிருபை கொடுத்தாரா? பாடு. சினிமா பாட்டு பாடாத, கத்தரை பாடு. பேசுறது கிருபை தந்தாரா? சத்தியத்தை பேசு, சத்தியத்தை பேசு, உபதேசத்தை பேசு, கிறிஸ்துவின் அன்பை பேசு. வெளியரங்கமா நீ நின்று உலகத்துக்காக நீ எவ்வளோ காரியங்கள் பேசுகிறாய். தேவ சமூகத்திலிருந்து ஆண்டவருடைய ஜனங்களுக்காக, ரட்சிப்புக்காக, சுவிசேஷத்துக்காக 4 வார்த்தை பேசு போதும். அந்த 4 வார்த்தை போதும், நச்சுன்னு இருக்கும். ஆண்டவர் யாரையாவது ஒரு ஆளை சந்திச்சிருவார். உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, அவனுடைய திறமை என்னன்னா நன்றாய் பேசுகிறவன், அருமையா பேசுவான். பவுலை விட்டுட்டா எந்த இடத்துல சான்ஸ் கிடைச்சாலும் என்ன செய்வான்? அடி சரி அடி அடிச்சாங்க பவுல, அடிச்சு பட்டணமே கலக்கமாயிருச்சு, தூக்கிட்டு வந்துட்டாங்க கோட்டைக்கு. அந்த சேனாதிபதி வந்து அவனை அழகா தூக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போனா அங்கேயும் நின்றுட்டு நீ பேசுகிறாயான்னா உடனே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்? பேசிட்டான். எங்க சான்ஸ் கிடைச்சாலும் உடனே பேசுவான். நான் ஒரு இடத்துல ஊழியத்தில் இருக்கும்போது ஏஜி சர்ச்சில் இருந்து ஒருத்தர் வந்தார். ஒரு காலத்தில் தியேட்டர்ல டிக்கெட் கிழிச்சுக்கிட்டு இருந்தவர் ரட்சிக்கப்பட்டார். ரொம்ப ரவுடிசம் பண்ணிட்டு தியேட்டர்ல டிக்கெட் கிழிக்கிறவனா எல்லாரும் ரவுடிஸும் என்ன செய்யணும், மீட் பண்ற இடம் அது. அப்படிப்பட்ட ஆள் ரட்சிக்கப்பட்டு ஏஜி சர்ச்சில் இருந்தார். ஒரு சூழ்நிலையில நம்ம சர்ச்சுக்கு வந்தார். ஒரு சூழ்நிலையில கடைசியா நம்ம சர்ச்சில் அவர் ரொம்ப தீவிரமாயிட்டார். ஆனா அந்த மனுஷனுக்கு அந்த சுவிசேஷத்தின் ஆவி இருக்க போகவே போகாது. நான் இருக்கும்போது எத்தனையோ ட்ரிப் அடிச்சுட்டானுங்க, அடி ரோட்ல அவன் அடிப்பான். ஆனாலும் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஹல்லேலூயா கிளம்பிடுவார். மதுரைக்கு போனால் பாச ஜோயலை போய் பார்த்த உடனே பாச ஜோயல் இவரை பேச விட்டு கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இவர் அனுப்புவார். பைத்தம்லே பேசு, கொஞ்ச நேரம் பேசும்பார். போட்டு கத்தி மைக்கில் கத்துவா. ஒரு மெக்கஃபோன் வச்சிருக்கா. அந்த ஆவி அவனை விட்டு என்ன செய்யல, போகல. ஐயா நான் இப்போ திண்டுக்கல்ல இருக்கேன், ஜெபம் பண்ணுங்க பாரு. ஃபோனில் ஜெபிச்சாச்சு. 5 நிமிஷம் கழிச்சு ஐயா அடிச்சுட்டான், மைக்கெல்லாம் பிடுங்கிட்டாயா அப்படின்பாரு. அட என்னையா அது, திண்டுக்கல்ல ஒருத்தனு சப்போர்ட்டுக்கு இல்லையே, என்ன பண்றது? ஐயா தோத்துறோம் ஐயா, மைக்கு கிடைச்சிருச்சியா, அடிச்சதுதான் காது வலிக்குது, தோத்துறோம், நான் வந்துட்டேன் அப்படின்பா. நம்மால் இப்படி செய்வீங்களா சொல்லுங்க? அப்படி பண்ணுவீங்களா? பைபிளையே நாங்கள் தூக்கிட்டு வர மாட்டோம்ல, வெக்கமா இருக்கு. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு போட முடியாது. நகைய காலத்துல அதெல்லாம் மான மரியாதை என்ன ஒரு அழகு போயிடும், டீசென்ட் போயிடும். அதாவது நம்ம வந்து வெக்கப்படுறோம். உனக்கு கொடுத்த கிருபையை நீ யூஸ் பண்ணிருக்கியா? அதனாலதான் யாத்திராகம 4:16 கர்த்தர் சொன்னாரு, அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடு பேசுவான், இவ்விதமாய் அவன் உனக்கு யாரா இருப்பான்? வாயா இருப்பான். நீங்க மனுஷனுக்கு வாயா இல்ல, தேவனுக்கு வாயா இருக்கணும். தேவனுடைய, அதாவது மோசே சொல்ல போறத இவன் சொல்றான், அழகா பேசுவான், ரொம்ப தெளிவா பேசுவான். நாம் எல்லாருமே தேவனுடைய வாயா இருக்கணும். எப்ப தேவனுடைய வாயா இருப்போம்? தீர்ப்பானதிலிருந்து விலையேற பெற்றதை நீ பிரித்தெடுத்தால் அப்பொழுது நீ என் எரேமியா 15:19 நீ தீர்ப்பானதிலிருந்து விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். ஆண்டவருடைய வாயா இருக்கணும். ஒரு மனுஷனை பார்த்து மோசே சொன்னா, நீ எங்களோடு இந்த வனாந்தர பயணத்துல வா, இந்த கானான் பயணத்துல வா, நீ எங்களுக்கு எப்படி இருப்பாய்? கண்ணாய் இருப்பாய்ன்னு சொன்னான். ஏன்னா வனாந்தரத்தில் உனக்கு எல்லா ரூட்டும் தெரியும். அதனால நீ எங்க கூட வந்தீங்கன்னா
நீ எங்களுக்கு கண்ணா இருப்பான். அவன் சொன்னா, ஐயோ நான் வரலப்பா, அந்த வேலைலாம் நமக்கு என்ன செய்யதில்ல, ஒத்து வராது, நான் வரல. எவ்வளவு அருமையான வாய்ப்பு கிடைச்சோம், அதை நஷ்டப்படுத்திட்டான் பார்த்தீங்களா? அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சது, அவன் அழகா இருந்திருக்கலாம், ஆனா அந்த கிருபை அவனுக்கு இல்லை. அவனை சொல்றான், நீ எங்களோடு வா, கர்த்தர் எங்களுக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறாரு, நீ அப்படி வந்தீன்னா எங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்யும் போது நாங்க அந்த நன்மையில உனக்கு என்ன செய்வோம், சான்ஸ் கொடுப்போம். எங்க இருக்கு அந்த வசனம்? தெரியாதா? அவன் தன்னுடைய மோசேயினுடைய மனைவியினுடைய சகோதரன் ஓபான்னு ஒருத்தர் இருந்தான். அவன் இடையில இந்த பயணத்தில் வந்து ஒரு ட்ரிப் ஜாயின் பண்ணான். அப்பதான் இவன் சொல்றான், என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல, அப்பொழுது மோசே, நீ எங்களை விட்டு போக வேண்டாம், வனாந்திரத்திலே நாங்கள் பாளையம் இறங்கும் இடங்களை நீ அறிந்திருக்கிறபடியினால் எங்களுக்கு கண்களை போல இருப்பாய். எப்படி? நீ வா, எங்களுக்கு நீ கண்ணை போல இருப்பாய். நீ ஒரு விசுவாசி, ஒரு புதிய ஆத்துமாக்கு வழிகாட்டினா நீ யாருக்கு கண்ணு? கர்த்தருக்கு கண்ணா இருப்பாய். தீழ்ப்பானதிலிருந்து வெளியேற பெற்றதை நீ பிரித்தெடுத்தால் நீ யாரு? தேவனுடைய வாய். வாழ வயதின் புத்திரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு சமானம். நீங்கெல்லாம் ஆண்டவருடைய கையில் உள்ள அம்புகளாக நம்ம மாறணும், ஆண்டவருடைய வாயாய் மாறணும். ஆண்டவர் என்ன பேசணும்னு விரும்புறாரோ அதை நீ பேசணும். இன்னைக்கு இந்த கூட்டத்தில் தீர்க்கதரிசனம் சொல்லணும் அப்படின்னா யார் மூலமா பேசுவார்? கர்த்தர் வந்து அசரீரியா பேசுவாரா? அப்படி பேசின காலங்கள் உண்டு. இப்ப திடீர்னு வந்துட்டு பயங்கர இடி முழக்கம் சத்தம் கேட்டா எப்படி இருக்கும்? அப்படி அல்ல. ஆண்டவருக்கு இங்க அநேக வாய் இருக்கு. யார் அவங்க? தீர்க்க தரிசிகள். தீர்க்க தரிசிகள் எல்லாம் கர்த்தருடைய வாய் போன்றவர்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை உன் வாய் மூலமா பேசுறார். அப்படி தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கீங்களா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை பயன்படுத்திருக்கீங்களா? அவன் நன்றாய் பேசுகிறவன், மோசேக்கு வாய் போன்றவன். பேச வேண்டிய இடத்துல பேசு, மௌனமா இருக்க வேண்டிய இடத்துல எப்படி இரு? மௌனமாய் இரு. கூட்டி பேசாத, குறைச்சு பேசாத. இந்த வருஷத்துல எத்தனை தடவை நம்ம அவசியம் இல்லாத வார்த்தைகள் பேசியிருப்போம். சத்தியத்தை சொல்லும்படி ஏவுதல் கிடைச்சி சொல்லியிருக்க மாட்டோம். பேசாதன்னு சொன்ன காரியத்தெல்லாம் பேசியிருப்போம். இப்போ அடுத்து யாத்ராகமம் 4:27 கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீ வனாந்திரத்தில் மோசேக்கு எதிர்கொண்டு போ என்றார். உடனே புறப்பட்டான். ஃபர்ஸ்ட் அவனுக்கு கிடைக்கிற காலிங். அது வரைக்கும் மோசையோட கர்த்தர் பேசினதே கிடையாது. சாரி, ஆரோனோடு கர்த்தர் பேசினதே கிடையாது. ஃபர்ஸ்ட் பேசுறாரு. இப்போ யார்கிட்ட பேசுறாரு? ஆரோன்ட்ட பேசுறார். நீ வனாந்திரத்தில் மோசேக்கு எதிர்கொண்டு போ. வனாந்திரத்தில் வந்துட்டு இருக்கான், குழப்பத்தில், உச்சகட்ட குழப்பத்தில் வர்றாரு. யாரு? மோசே. என்னடா நம்ம அங்கே போனோம் அங்கேயும் விட மாட்டேங்கிறாரு, இங்கே வந்தா இங்கேயும் விட மாட்டேங்கிறாரு, இப்போ போனா அவன் என்ன பண்ணுவானோ, என்ன நடக்குமோ, இயேசுவே தெய்வமேன்னு புலம்பிக்கிட்டே வரான். இவனை வந்து ஊருக்குள்ள வந்த பிறகு பார்க்க வேண்டியதில்லை. ஆண்டவர் சொன்னாரு, ஆரோனை கூப்பிட்டாரு, நீ போ வனாந்திரத்தில் போ, அங்கே நீ போய் யார சந்தி? மோசேக்கு எதிர்கொண்டு போ. அவன் போய் தேவ பருவத்தில் அவனை சந்தித்து அவனுக்கு ஓரேபில் வந்துட்டான். ஆண்டவர் சந்தித்த தரிசனம் கிடைச்ச இடத்துக்கு யாரும் வந்தாச்சு? ஆரோன் வந்துட்டான். இப்படி ஒரு கீழ்ப்படிதல் நமக்கு இருக்கா? ஒரு நாள் வீட்டில் இருக்கும்போது பிலிப்பிட்ட கர்த்தர் சொன்னார், நீ எங்க போ? வனாந்தர மார்க்கமாய் போ, ஓடு. உடனே எழுந்து 4 பொம்பளை பிள்ளைங்க, அவனுக்கு வாலிப பிள்ளைங்க, அதெல்லாம் யோசிக்கவே இல்லை, போன்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் அதே ஜோரில் புறப்பட்டு வந்துகிட்டே இருக்கான். அப்போஸ்தலர் 8:29 ஆண்டவர் சொல்றார், 28 29 தான், நீ போய் அந்த ரதத்தோட சேர்ந்து கொள். அவ்வளவுதான். அவன் பாட்டு கிளம்பி புறப்பட்டு நேரா வந்துட்டான். எப்படி இருக்கும்? 26 நீ வனாந்தர மார்க்கமாய் போ,
நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ. உடனே ரூட் எவ்வளவு கரெக்டா கொடுக்கிறாரு பாருங்க. நீ எழும்பு, எங்க போ? தெற்கு முகமா போ, எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர பாதை இருக்கு, அந்த ரூட்ல நீ போ. கரெக்ட் அட்ரஸ் கொடுத்த உடனே கிளம்பிட்டான். நம்மள என்ன சொல்லுவோம்? 8 மணிக்கு புறப்படுங்க. சரி, 8:45 வரைக்கும் குளிச்சுட்டு இருப்போம், 9:15 வரைக்கும் பல் விளக்கிட்டு இருப்பான். இவனை வச்சு ஊழியமும் செய்ய முடியாது, இவனை வச்சு குடும்பம் நடத்தவும் முடியாது. ஆனா அவனை ரதம் போய்கிட்டு இருக்கு, எத்தியோப்பிய மந்திரி மினிஸ்டர் பறந்துகிட்டு இருக்கான். மினிஸ்டர் போய்கிட்டு இருக்க ரூட்டை யாருக்கு சொல்றாரு? ஆண்டவரே இவனுக்கு சொல்றாரு, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேம்ல இருந்து காசா பட்டணத்துக்கு போற வழியில வனாந்தரத்துக்கு போ, அங்க ஒருத்தனை போய் மீட் பண்ணு. நீங்க என்ன செய்வீங்க? நீங்க என்ன செய்வீங்க? இப்போ அப்படிலாம் போக முடியாது. 4 பிள்ளைகளை எப்படி விட்டுட்டு வர்றது? அவங்களெல்லாம் பார்க்கணும், விசாரிக்கணும். நாளை காலைல போறேன். திருப்பி உடனே கொண்டு தான் போடுவார், யூஸ்லெஸ் பெல்லோன்னு சொல்லி துரத்தி தான் விடுவார். டக்கு டக்கு டக்குன்னு போகணும். போன்னு சொன்னா என்ன செய்யணும்? போகணும். அதுக்கு இல்லை, என்னால முடியாது. திருப்பி கர்த்தர் எப்படி அற்புதம் செய்வாரு? எப்படி அடையாளம் செய்வாரு? தான் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனுக்கு அவன் வார்த்தைக்கு தேவன் என்ன செய்வாரு? கீழ்ப்படிவார். பிலிப்பு மூலமாய் கர்த்தர் என்ன செய்தாரா? அற்புதங்களையும் அடையாளங்களை நடத்தினார். அப்படித்தான் பைபிள் சொல்லுது. பிலிப்பு மூலமாய் அற்புதங்கள், அவனால் நடந்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்டு மந்திரவாதிகளே பிரமித்தார்கள் 13ஆம் வசனம் சொல்லுது. காரணம் அவனுடைய கீழ்ப்படிதல் தான். நீ தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு பாரு, தேவன் உனக்கு கீழ்ப்படிவாரு. நீ தேவனுக்கு கீழ்ப்படியாம தேவன் உனக்கு கீழ்ப்படியணும்னு நினைச்சீங்கன்னா கத்தாவேன்னு சும்மா நீ கத்திட்டே கிடக்க வேண்டியதான். கத்திட்டு புலம்பிட்டே கிடந்து போயிட்டே இருப்பாங்க. நமக்கு அப்படி கீழ்ப்படிதல் இருக்கணுமே. 4 பொம்பளை பிள்ளைங்க, நீங்க வருவீங்களா? அப்படி சொன்ன உடனே கிளம்பிடுவீங்களா? நம்ம எல்லாருமே லோத்துக்கு அண்ணன் தம்பி தான். நம்மகிட்ட இருக்கிற 99 பேர் லோத்துக்கு அண்ணன் தம்பியும் அக்கா தங்கச்சியும் தான். அப்படி அல்ல ஆண்டவரே, உமக்கு தெரியுமே. எல்லாம் மணி மைண்டு. ஏசா வந்து கூப்பிடுறான், ஒப்புரவாயிட்டு வா, என் கூட வா போலான்னு. இல்ல இல்ல, நான் மெல்ல வர்றேன். யாரு? எங்க பிடிங்கி விட்டுருவானு பயம் இவனுக்கு. இல்ல இல்ல, நீங்க போங்க, நான் மெல்ல வரேன். கோயிலுக்கு இப்படி தானே வரோம் யாக்கோபுகள். நீ போ, முன்னால போ, நான் மெல்ல வரேன். எல்லாம் யாக்கோபு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் தான். இவனை சொன்னா தட்டினதுதான். மோசே ஆரோனை கூப்பிட்டு சொல்றாரு, நீ வனாந்தரத்துக்கு போ, மோசையை சந்தி. இதான் ஃபர்ஸ்ட் கேஸ். சந்தேகப்படல, அவிசுவாசப்படல, குழம்பல, தன்னுடைய அழைப்பு சரியா இல்லையா அப்படியே போட்டு மண்டையை போட்டு குழப்பல. ஆண்டவர் சொல்லிட்டார், ரைட் கிளம்பு, நேரம் வனாந்தரத்துக்கு வந்துட்டான். கீழ்ப்படிதல். யாத்திராகமம் 7:1. கர்த்தர் மோசையை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் உனக்கு தீர்க்கதரிசியா இருப்பான். எப்படி பாத்தீங்களா? அவன் லைஃப் எப்படி மாறிடுச்சு? சாதாரண ஆளு, செங்கல் எடுத்துக்கிட்டு இருந்தவன். அப்படித்தானே இஸ்ரவேல் எல்லாரும் என்ன செஞ்சுட்டு தான் இருந்தாங்க? தமிழ்ல சொல்லுவான், சீரழிஞ்சவன் தான் என்ன செய்வான்? சீரழிஞ்சவன் தான் செங்கல் சுமப்பான். அப்படி இருந்த ஆளை கர்த்தர் அப்படியே அவனுடைய பேச்சு திறமைய யாருக்கு யூஸ் பண்ணிட்டாரு? அவனுடைய பேச்சு திறமையை தான் வாயா மாத்தி தன்னுடைய சித்தத்துக்கு பேச வைக்காது. அன்னையில இருந்து இவன் யாரா மாறிட்டான்? தீர்க்கதரிசி. பயங்கரமா தீர்க்கதரிசி சொல்லுவான். நம்ம ஆளுங்க, நம்ம நாசரத்துல தான் தீர்க்கதரிசனம் ரொம்ப கம்மி. மற்ற இடத்துல நம்ம பட்டாசை கிளப்பிடுவாங்க. டப்பு 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 வரிசையா தீர்க்கதரிசனம். சாதாரண தீர்க்கதரிசனங்கள் அல்ல, வரணுங்க. கணுக்களையும் கட்டுகளையும் உருவ என்ன செய்யணும்? குத்தணும். ஜீவனும் வல்லமையுள்ளதான வார்த்தைகள் வரணும். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் நம்முடைய சபையில இல்லையே. அப்படி ஒரு சபை, நம்முடைய சபையை மாறணும். தீர்க்கதரிசனம் நச்சுன்னு வரணும். அவன் வந்து உட்கார்ந்த உடனே அவன் லைஃப் ஹிஸ்டரி எங்க வரணும்? அப்படி இங்க வரணும். அப்பதான் அவனுக்கு தேவ சமூகங்கிறது உணர்வு இருக்கும். நம்ம ஆளுங்க
ஆமா பெரிய தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறது. அது பிறகு அந்த ஆள் தீர்க்க தரிசனத்தை மூடிடுவா. எப்பா நமக்கு வேண்டவே வேண்டாம், தீர்க்க தரிசனமே வேண்டாம். அப்படி இல்லை. நீ சாகுற தீர்க்கதரிசிக்கு ரிட்டையர்ட் இருக்கா? பைபிள்ல இருக்கா? தீர்க்கதரிசிகள்லாம் ரிட்டையர்மெண்ட் இருக்கா? கிடையாது. தீர்க்கதரிசிகள்னா கர்த்தருடைய வார்த்தை கடைசி வரைக்கும் உட்கார்ந்து வந்துகிட்டே இருக்கணும். ரிப்பேர் ஆகாத ரேடியோ காலமெல்லாம் நெஞ்சிட்டு இருக்கோம். சொல்லுங்க, ரிப்பேர் ஆகாத ரேடியோ காலமெல்லாம் ஆன் பண்ணா நெஞ்சிக்கிட்டே இருக்கோம், செய்தி சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். இப்ப சிலவன்ல சொன்னா உடனே அது எங்க சொல்லும், இங்க உனக்கு சொல்லும். அதே போல உன் வாழ்க்கையில ஊழியத்துல ஜீவியத்துல ரிப்பேர் இல்லைன்னா எப்ப தேவ சமூகத்துக்கு வந்தாலும் உனக்கு எங்க கம்யூனிகேஷன் கிடைக்கும், மேல உள்ள இருந்து கரெக்டா கிடைச்சிக்கிட்டே இருக்கு. நீங்க நினைக்கிறீங்களா, இப்ப நீங்க செல் வச்சிருக்கீங்க, நீங்க இப்ப பேசணும் ஒரு ஆள்கிட்ட, நீங்க நம்பரை பண்றீங்க, அந்த 9 அப்படின்னு உடனே அது 9ல போய் நிற்கும் கரெக்டா. 4 அப்படின்னு அடுத்து, அதாவது இதெல்லாமே அடுத்த பட்டனை அமுக்கிறதுக்குள்ள நடக்கிற ஸ்பீட் கனெக்ஷன். இது 944 ரைட்டு வந்துடும். அடுத்து 8 அப்படின்னு அது 8க்கு போயிடும். இப்படி 9 6 நம்பர் 7 நம்பர் வரும்போது அது எங்க வந்துடும், எங்க போயிட்டு வருது இந்த கனெக்ஷனு சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியல, சேட்டலைட்டுக்கு போகுது. நீ இருக்கிறது குச்சிக்காடா இருந்தாலும் அடிக்கிற செல்லுல இருந்து அந்த ரேஸ் உடனே சேட்டலைட் செயற்கைக்கோளுக்கு போகுது. செயற்கைக்கோளுக்கு போய் அந்த கடைசி நம்பர் வரும்போது அது யாரை தேடிரும், அடுத்து 3ஆம் நம்பர் அடிக்கணும்னா 3ஆம் நம்பர் ஆள் எங்க இருக்கானோ அங்க ரேஸ் போகுது. அடிச்ச உடனே எங்க போயிடுது, தட்டிடுது. இவ்வளவு ஸ்பீட்ல ஒரு செல்லுக்கு கனெக்ஷன் இருக்குன்னா உன் ஜபத்துக்கு கனெக்ஷன் இருக்காதே, நீ விடுற கண்ணீருக்கு கனெக்ஷன் இருக்காதே. நீ தீர்க்கதரிசியா வரணும். கர்த்தாவே நான் இன்னைக்கு போறேன், எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் மூலமா நீங்க பேசணும்னா எனக்கு அதுக்கு ஒரு அபிஷேகம் தாங்க, ஒரு வெளிப்படுத்தல் தாங்க, நான் பேசுறேன். ரெடியா நீங்க போகணும். ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும், ஹோல் சர்ச்சும் ஆடும். நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், இந்த வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு ஒரு புக் வருது பாத்தீங்களா, அதுக்கு ஒரு இயர் மெண்டிக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அந்த லேபர்ஸு, அந்த ஓனர்ஸு, அந்த எக்ஸிக்யூட்டிவ், இப்படி ஒரு 20 25 பேர் இருந்தாங்க. என்னை கொண்டு போய் விட்டாங்க வந்த புதுசில், நான் மதுரைக்கு வந்த புதுசில். சரின்னு போனேன், என்ன பேசணும்னு ஒன்றும் தெரில, சும்மா ஒரு ப்ரேயர்னாங்க, சரின்னு போயிட்டேன். அங்கே போய் எல்லாம் சேர்லையும் உட்காந்துருந்தாங்க, கிளையும் உட்காந்துருந்தாங்க, அப்படியே ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் சொன்னார், இந்த வருஷம் இந்த ஊழியத்தை உண்மையாக செஞ்சாங்களான்னு கொஞ்சம் கேளுனார். உண்மையாக செஞ்சுருப்பாங்களான்னு. உடனே அப்படியே ஜபத்தை கண்டக்ட் பண்ணும்போது, உண்மையா இந்த ஊழியத்தை செஞ்சவன்னு எத்தனை பேருக்கு திருப்தி இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படி விட்டேன். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா எல்லாரும் தேம்பி 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 அழ ஆரம்பிச்சிட்டாங்க. மெயின் ஆள் வரைக்கும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ கர்த்தாவே, இந்த வருஷத்துல நாங்க இந்த ஊழியத்தில் நாங்க அவ்வளவு உண்மை, நீங்க எதிர்பார்த்த அளவு உண்மையெல்லாம் நாங்க என்ன செய்யல. சரி, ஒரே வார்த்தை தான், ஒன் வேர்டு தான். அப்படி பசுமரத்துல ஆணி அடிச்ச மாதிரி என்ன செய்யணும், பதியணும். அப்படி இருக்கா பிரசங்கில வசனம்? ஞானிகளுடைய வார்த்தை எப்படி இருக்கணும்? தாற்றுக்கோளால் 12:11 ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோள்கள் போலவும் சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போலவும் இருக்கிறது. அதனால நமக்கு இந்த நாட்கள்ல சரியான விதத்துல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய வார்த்தைகள், தீர்க்க தரிசனம் பரத்திலிருந்து நமக்கு வார்த்தைகள் வரணுங்க. சும்மா என்னத்தையே சொல்லிட்டு கர்த்தருக்கு என் பிள்ளையே நான் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன், அது நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ வந்துட்டா அவர் வந்துடுவார், அவர் வந்துட்டா நீ வந்துடுவ, அது தேவையில்லை. 4 வார்த்தை பரத்திலிருந்து வரட்டும், உள்ளத்தை உடைக்கக்கூடிய வார்த்தை. அடுத்து யாத்ராகமம் 17:12 அங்க பாத்தீங்கன்னா, மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார். ஊழியக்காரங்களுடைய கையை தாங்கணும், பலவீனர்களை தாங்கணும், விசுவாசத்தில் குறைவானவர்களை துரத்தக்கூடாது. பெற்றோர்கள் கை தாழும் போது பிள்ளைகள் என்ன செய்யணும், தாங்கணும். சகோதரனுடைய கை தளரும் போது இன்னொரு சகோதரன் போய் என்ன செய்யணும், சகோதரனுக்கு சகோதரன் ஒத்தாசை சொல்லி என்ன சொல்லுவானா, திடன்கொள்னு சொல்லுவானா. அப்படி ஒரு பிராக்டிஸ் நமக்கு வேணும்.
எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்கரேஜ் பண்ணணும். இப்போ யோவாபும் அபிசாயும் யுத்தத்துக்கு போறாங்க. தாவீதுக்காக, தமிழ் இஸ்ரவேல் ஜனத்துக்காக யுத்தத்துக்கு போறாங்க. போன இடத்துல என்ன நடந்துருச்சு? ரெட்டப்படை நிக்குது, 2 குரூப் எதிர்த்து நிக்குது. அப்ப யோவாப் சொல்றான், தம்பியை பார்த்து சொல்றான், நீ ஒரு லைன்ல வா, நான் ஒரு லைன்ல என்ன செய்றேன், வர்றேன். சப்போஸ் என் கை டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா நீ என்ன செய்ய, எனக்கு சப்போர்ட்டுக்கு வா. உன் கை சப்போஸ் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா சிக்னல் கொடு, நான் வந்துடுறேன். பார்க்கலாம், கர்த்தருக்காக நம்ம என்ன செய்வோம், நிற்போம். தேவனுடைய ஜனத்துக்காக நாம் நம்முடைய சௌரியத்தை காட்டுவோம் அப்படிங்கிறான். எவ்வளவு ஒரு தெளிவான ஒரு வார்த்தை தெரியுமா? அண்ணன் தம்பி யுத்தத்துக்கு போறாங்க, தேவனுடைய ஜனத்துக்காக. யுத்தத்துக்கு போற இடத்துல அவன் சொன்ன வார்த்தை அருமையான வார்த்தை. நம்ம 2 பேரும் போவோம், வா, நீ இந்த சைடு நில்லு. 2 சாமுவேல் 10 அவன் சொல்றான், 11ஆம் வசனத்துல, சீரியர் கை மிஞ்சுகிறதா இருந்தால் நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும். அம்மோன் புத்திரர் கை மிஞ்சுகிறதா இருந்தால் நான் உனக்கு உதவி செய்ய வருவேன். தைரியமாயிரு, நாம் நம்முடைய ஜனத்துக்காக தேவனுக்காக சௌரியத்தை காட்டுவோம். எப்படி ஒரு அண்ணன் தம்பி, தம்பின கூட பிறந்த தம்பி, அவனுக்கு ஒரு சைடுல ஃபுல் ஆர்மி லீடர், அவன் இவன் இன்ன சைடு லீடர். அம்மனும் சீரியாவும் 2 படை நிக்குது. இங்க இருக்கிறது என்னது, ஒரு படை, ஒரே படை வச்சுக்கிட்டு இவங்க 2 பேர் நிக்கிறான். அப்ப சொல்றான், தம்பி சைடுல நீ இவங்களை எடுத்துக்க, நீ நான் எடுத்துக்கிறேன், முட்டுவோம். நீ அந்த சைடுல அடி, நான் இந்த சைடுல அடிக்கிறேன். என் கை டவுன்னா நீ வந்துரு, உன் கை டவுன்னா எனக்கு சிக்னல் கொடு, நான் எங்க செஞ்சிடறேன். இதுதான் ஊழியம். அவன் சத்தா சாவுறான், அவன் பெருக்குனா பெருக்குறான், அவன் சோறு பொங்குனா பொங்குறான், அவன் துணி துவைச்சா துவைக்கிறான். இந்த வீட்டில் 2-3 பிள்ளைங்க இருந்தா அந்த வீடு குப்பையா கிடக்குமே தவிர ஏன் ஷிஃப்ட் கிடையாதுன்றான். அப்படி இருக்கக்கூடாது. ஒருத்தர் கையை ஒருவர் என்ன செய்யணும், விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை தாங்குங்கள். நம்ம பலவீனத்தை தாங்குறோமா? அவன்கிட்ட பலன் இருக்கிற வரைக்கும் அவனை யூஸ் பண்ணுவோம். அது பிறகு அந்த ரீஃபில் போயிடுச்சுன்னா பேனாவை தூக்கி நெஞ்சிருவோம். யூஸ் அண்ட் த்ரோ. முந்தி இந்த ரீஃபில் பென் கிடையாது. என்ன பென் தான் இருந்துச்சு, இங்க் பென் தான் இருந்துச்சு. அப்ப இங்க் போயிடுச்சுன்னா உடனே போய் கடையில் போய் நிற்பான். அவன் இங்க் ஃபில்லரை வச்சுட்டு 5 பைசாக்கு சர்றன்னு ஒரு ஆளுமைக்கு கொடுப்பான், இவன் தூக்கிட்டு போவான். அப்படித்தானே? கரெக்ட் தானே நான் சொன்னது? நீங்கள்லாம் இந்த அந்த காலத்துலேயும் இருந்தீங்க, இந்த காலத்துலேயும் இருந்தீங்க. இப்போ அப்படி கிடையாது. எழுதி முடிஞ்சு எப்படி பாப்பா, ரீஃபில்ல ஒன்றும் இல்லை, தூக்கிப்போடு அடுத்த பேனா. அப்படி செய்யக்கூடாது. யாராவது பலவீனப்பட்டாங்க, அப்பா அக்கா பலவீனப்பட்டா, தம்பி பலவீனப்பட்டான், அண்ணன் பலவீனப்பட்டான்னா ஒருத்தர் என்ன செய்யணும், சப்போர்ட் பண்ணணும். நீங்க அப்படி செஞ்சிருக்கீங்களா? மோசேயினுடைய கை தளர்ந்து போன உடனே அந்த இடத்துக்கு யாரு வந்துட்டா, ஆரோன் ஓடி வந்துட்டான். ஊருங்கிற ஒரு ஆளையும் கூப்பிட்டுக்கிட்டு வந்துட்டான். நீ அந்த கையை தூக்கு, நான் இந்த கையை தூக்குறேன், வின் பண்ற வரைக்கும் விட வேண்டாம். இவரும் டயர்ட் ஆயிட்டாரு, நம்ம நின்று சாதிச்சிருவோங்களா? சப்போர்ட் பண்ணுவீங்களா? நீங்க சொல்லுங்க, சப்போர்ட் பண்ண முடியுமா? ஏசு சிலுவை சுமந்து கொண்டு வருகிறார். இப்ப உங்களை சொன்னா, ஐயோ நான் ஓடி போய் சிலுவை வாங்கிடுவேன் அப்படிம்ப, வாங்கிடுவேன் நீ? சிறியனை ஒரு ஆளாக்கிய சீமோன்னு ஒரு ஆள் வந்தான். அவனை பிடிச்சி அடிச்சு சிலுவை தூக்கி வச்சாங்க. அவன் எனக்கு தெரியவே தெரியாது, எனக்கு வேண்டவே வேண்டான்னா. யாரு? அந்த சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள் பைபிள் இருக்கு. பேதுருவை கேட்டா ஆளைய காணோம். யோவான் மார்புல மட்டும் தான் செய்வார், சிலுவை சுமக்க வரமாட்டார். நன்மை இருந்தா வருவான் சபைக்கு, பாடுகள் இருந்தா வரமாட்டான். பைத்தம்ல இன்னைக்கு வேலை, எனக்கு ரொம்ப பிஸி. திருப்பி இங்க வியாதியா வந்து இங்க படுத்திருந்தா உனக்கு எவன் ஜெபம் பண்ணுவான்? நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, லாசர் வீட்டுக்கு ஏசு போனாரு, அவனை காணும். அடுத்த லாசர் சிக்குனாரு, ஏசுவை காணும். அப்படித்தானே? லாசர் வீட்டுக்கு ஏசு போனா லாசருவை காணும், ஓடி போயிட்டான், எங்கிட்ட ஊர் சுத்த போயிட்டான். இப்ப லாசருவுக்கு சிக்கு, யாரை காணும்? ஏசுவை காணும். அவர் ஊழியத்துக்கு போய்விட்டார். சிக்கு வரல, சீரியஸ் வரல, செத்துட்டான் வரல, அடக்கம் பண்ணிட்டான் வரல. இப்படிதான் வரும். நீ எந்த அளவின்படி அளக்கிறாயோ அந்த அளவின்படி தான் உனக்கு அளக்கப்படும்.
ஒரு சிலர் ஜெபத்துல பலவீனப்படுவாங்க, நீங்க ஜெபிச்சு உதவி செய்யணும். சரீரத்தில் பலவீனப்படுவாங்க, நீங்க வேலை செஞ்சு அவங்களுக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். அப்படித்தான் நம்முடைய பிராக்டிஸ். தாவீது ஒரு இடத்துல விடாய்த்து போய்விட்டான். இந்த அபிசாய் ஓடி வந்தான். இந்த அபிசாய் ஓடி வந்து தாவீதுக்காக இஸ்பிப்பை அப்ப வெட்டி கொன்னான். இல்லைன்னா தாவீது அன்னைக்கு நெஞ்சது இஸ்ரவேலின் விளக்கு அணைஞ்சு போயிருக்கும். நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசை செய்யலைன்னா திருப்பி நாங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் பரலோகத்தில் சீயோன்ல ஒரே இடத்துக்கு போறோம். எந்த ஒரே இடத்துக்கு போவ? எருசலேமில் ஒரு இடத்துக்கு போயிடுவியா? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசை கொடுக்கலன்னா என்ன பிரயோஜனம்? நல்லா கவனிச்சுக்கோங்க, சத்தியத்தை தெளிவா நீங்க விளங்கிக்கணும். மோசே ஆரோனுடைய தன்மை என்னன்னா, அந்த இடத்துல நேர போய் இவ்வளவுக்கும் ஆரோனுக்கு மோசே யாரு சொல்லுங்க? சீனியரா, ஜூனியரா, அண்ணனா, தம்பியா? மோசேக்கு ஆரோன் யாரு? அண்ணன், வயசுல மூத்தவன். ஆனா போஸ்டிங்ல யாரு லீடிங்ல இருக்கிறது? தம்பி. தம்பியினுடைய கையை அசந்த உடனே அண்ணன் ஆமா அப்படிலாம் போல ஓடி போய் என்ன செஞ்சான்? அவனுடைய வெளிச்சம் என்ன தெரியுமா? நம்முடைய ஜனம் தோத்துறக்கூடாது, ஊழியம், அந்த மைண்ட்ல நீ போகணும். அண்ணன் தம்பிங்கிற ஒரு விகற்பமான எண்ணம் இருந்துச்சுன்னா நீ போய் தூக்க மாட்ட, கை தூக்க மாட்ட. என்ன வரணும்? நம்முடைய ஜனம். அவன் சொல்றான் பாருங்க, அந்த 2 சாமுவேல்ல யோவாப் சொல்லுவான், வா நம்முடைய தேசத்துக்காகவும் நம்முடைய ஜனத்துக்காகவும் நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய சௌரியத்தை காட்டுவோம். தைரியமா இரு. நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம், தாவீதுக்காக அல்ல. அதனால தயவு செய்து நீங்க ஒருத்தர் கையை ஒருத்தர் தாங்கணும். அப்படி தாங்காத பட்சத்தில் நீ துரோகியா போயிருவ. அடுத்து என்ன பண்ணிட்டான்? கண்ணுக்குட்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டான். நல்லா போய்கிட்டு இருந்த ஆளு. நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா பயங்கர எழுப்புதல் திருக்கசனமா இருக்கும். திடீர்னு பார்த்தா கோயிலுக்கு வர மாட்டான், ஒரே நல்ல தலைகீழ டைவ் அடிச்சிருவான். இப்படி ஆளுங்களும் இருக்கு. என்ன பண்றது? இவன் நல்லா வந்துகிட்டு இருந்தவன் மோசே அங்க மலைக்கு போய் ஜெபிக்க போன பிறகு இவன் பார்த்தான், ரைட்டு, அடுத்த தொழில தொடங்கிட்டான். நம்முடைய ஜீவியத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். யாத்திராமம் 32ஆம் அதிகாரத்தில் இவன் அந்த ஜனங்கள்லாம் வந்து கேட்டாங்க, மோசைக்கு என்ன சம்பவிச்சதோ தெரில, எங்களுக்கு இந்த ரூட்டை மாற்றணும், எங்களை அழைத்து கொண்டு வந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ தெரியும், ஆனால் ஒன்று செய்யும், எங்களுக்கு முன் சொல்லும் தெய்வங்களை எங்களுக்கு என்ன செய்யும்? உண்டு பண்ணும். நீ என்ன ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் ஆனாலும் இவன் சொல்லியிருக்கலாம் இல்லையா, மோசே போயிருக்காருங்க வருவார் சொல்லணும்ல? இல்லை தேவன் நமக்கு ஏதாவது ஒரு கைட் பண்ணட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஒன்றுமே சொல்லலை. பார்த்தா ரைட், மோசேனுடைய சாப்டர் முடிஞ்சு போச்சு போல் இருக்கு, இனி நம்முடைய சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது போல் இருக்குன்ட்டு டக்குன்னு சொன்னா, நீங்கள் போய் எல்லாரும் என்ன செஞ்சுட்டு வாங்க, உங்கள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை என்ன செய்யுங்க, கலத்தி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள்ட்டான். கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டானே, சிற்ப கருவியினால் பிடித்து ஒரு கன்று குட்டியை. நம்ம பாருங்க, நம்முடைய ஜீவியத்தில் சில நேரங்களில் ரொம்ப தரக்குறைவாக நம்ம நடந்துடுறோம், புத்தி இல்லாமல் நடந்துடுறோம், அவசரப்பட்டு நடந்துடுறோம். நல்ல ஹை ஸ்டாண்டர்ட் தான் இருக்கு. இவரா இப்படி செஞ்சாரு, இவரா இப்படி பண்ணிட்டாரு, இந்த சிஸ்டம் இப்படி ஆயிடுச்சு, அப்படி சொல்ற அளவில் நமக்கு சில நேரத்தில் நமக்கு மதியினங்கள் நெஞ்சிருது வந்துருது. ஒரே நிமிஷம், ஒரு செகண்ட்ல கொஞ்ச நேரத்தில் எதை புத்தி மாறி போய் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஆவிக்குரிய குடும்பம், கீழ்ப்படிதல் உள்ள மனுஷன், ஜெயிக்கணுங்கிற ஒரு மோட்டிவ் உள்ள ஒரு ஆளு ரொம்ப சிம்பிளா ஏமாந்துட்டானே. ஒரு சிலர் பாருங்க திடீர்னு ஏமாந்துருவாங்க. அவ்வளவு நேரம் ரொம்ப தெளிவா இருப்பாங்க, அந்த நேரத்தில் புத்தியை நெஞ்சிருவான், பறி கொடுத்துருவான். ஒரு செகண்ட்ல போயிடும் எல்லாமே, கிருபை, வல்லமை, அபிஷேகம் எல்லாம் போயிடும், பட்டுன்னு போயிடும். இங்க அதான் நடந்துச்சு. மோசேக்கு என்ன சம்பவித்ததோங்கிறாங்க. நீ மோசையினுடைய வாய் என்ன சொல்லணும்? மோசைக்கு ஒண்ணுமே என்ன செய்யாது, சம்பவிக்காது, அவனுக்கு ஒண்ணும் ஆகாது, கர்த்தர் பேசுவாரு. நீ தீர்க்கதரிசி தானே, நான் ஜெபிச்சுட்டு சொல்றேன்னு சொல்லு, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணு, ஆண்டவர் உன்கிட்ட பேசுவார். இவன் பேசாம உடனே போய் கண்ணுக்குட்டி தீட்டு வந்துட்டான் ரெடி பண்ணி. இப்ப மோசே கேட்டா இவன் என்ன சொல்றான்?
அதுக்கு ரீசன் என்ன சொன்னா தெரியுமா? சொல்லுங்க. மோசே வந்து கேட்கிறார், என்னப்பா இப்படி நடந்துருச்சே, ஏன் நீ மோசே ஆரோனே நீ என்ன செஞ்ச? 23. இவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்து. 24 எல்லாத்தையும் கலத்தி கொடுங்கன்னு சொன்னேன், அவங்க கலத்தி கொடுத்துட்டாங்க. அதை அக்னியில போட்டேன், அதுக்குள்ள இருந்து எது வந்துருச்சு? கன்றுக்குட்டி. அது எங்கயா வருது? பொன்னை கோல்டு கொண்டு போய் அக்னியில போட்டா கண்ணுக்குட்டியா வரும்? எல்லாம் வெந்து உருகி ஒரு உருகுன லெவலுக்கு போய் நிற்கும். இவன் சொல்றான் பாருங்க, இல்ல நான் போட்டேன், அதுல எது வந்துருச்சு? இந்த கன்றுக்குட்டி வந்தது. ஆனா கரெக்டா வசனம் சொல்லுது, இவன் சிற்ப கருவியினால அது நெஞ்சா மோல்டு வச்சு பிடித்தான்னு இருக்கு. 35 வசனத்துல, ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் செய்வித்தது நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார். உன் குடும்பத்தின் வேதனைக்கு நீ ஒரு காரணமாய் மாறக்கூடாது. உன் வியாதிக்கு நீயே ஒரு காரணமா மாறக்கூடாது. உன் பிள்ளைகளுடைய தடைகளுக்கு நீ ஒரு காரணமாக அமையக்கூடாது. நீயே குற்றவாளியாக மாறிடக்கூடாது. உன் ஜீவியம் நஷ்டப்படுறதுக்கோ உன் ஊழியம் நஷ்டப்படுறதுக்கோ உன் புத்தியினமே ஒரு காரணமாக என்ன செய்யக்கூடாது? அமைய கூடாது. அப்படி அமையும் போது நம்முடைய ஜீவியத்தில் நாம் தோற்று போவோம். இன்னைக்கு எத்தனை தரம் நாம் இப்படி பொய் சொல்லியிருக்கோம்? பொய். அது எப்படி? மோசையிட்ட போய் சொல்றான், இல்ல நான் வந்து அதை அக்னியில போட்டேன், நான் வாங்கினதெல்லாம் உண்மைதான், ஆனா அக்னியில போட்டேன், எது வந்துருச்சு? கண்ணுக்குட்டி நடந்து வெளியே வந்துருச்சு. வருமா அப்படி? உங்க வீட்டில் வேணா நைட்டு போய் செக் பண்ணி பாருங்க, வந்துருமா? வராது. இவன் பண்ண சேட்டையில மோசே எதை உடைச்சுட்டான்? இவன் பண்ண தப்புல மோசே எதை உடைச்சிட்டான்? கற்பலையை உடைச்சிட்டான். இது எதை காண்பிக்கிறது? ஓன் தவறு உன் மனைவியினுடைய விசுவாசத்தை கெடுத்துரும். ஓன் தவறு உன் புருஷனுடைய விசுவாசத்தை கெடுத்துரும். வாலிப பிள்ளைங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க பல்ல காட்டுறது, சிரிக்கிறது, அங்க லெட்டர் கொடுக்கறது, இங்க போறது, அங்க வர்றது, பையங்க பொண்ணுங்க ஏதாவது தப்பு பண்ணும்போது இது யாருடைய விசுவாசத்தெல்லாம் கவுத்திரும்? பேரண்ட்ஸுடைய மான மரியாதை எல்லாம் போய் அவன் பைபிள் எல்லாம் தூக்கி போட்டு போயிடுவான். பேரண்ட்ஸுடைய ரட்சிப்பு போயிடும். ஊர்ல தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். சத்திய மார்க்கம் உன்மூலமாய் தூஷிக்கப்படும். பெந்தேகோஸ்ல போய் என்ன நடந்துச்சு இதுதான் சொல்லி கொடுத்துருக்காமா. அப்போ அவ்வளவு சாபமும் ஓன் தலையில ஏறி உன் ஃபியூச்சர் நஷ்டமாயிடும். அதனால பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். பாருங்க, ஆரோன் செஞ்சுட்டான், தூக்கி போட்டாச்சு. அதனால உபாதை, வியாதி. ஜனங்களுக்கு என்னது? வியாதி. இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா, மோசே ஒரு அருமையான மனுஷன், அவன் அருமையா வாங்கிட்டு வந்த தேவன் கொடுத்த கற்பனைகளை நொறுக்கிட்டான். உன் நிமித்தம் மற்றவருடைய விசுவாசம் நஷ்டப்படையக்கூடாது. உன் இச்சை, உன் ஆசைகள், உன்னுடைய தாறுமாறான எண்ணங்களுக்கு விசுவாச ஜீவியத்தை பலியாக என்ன செய்யக்கூடாது? கொடுக்க அனுமதிக்க கூடாது. எத்தனை விசுவாசிகள் குடும்பத்தில் பிள்ளைங்க தப்பு செஞ்சதுனால சபையை விட்டு வெளியே போயிருக்காங்க தெரியுமா? பையங்க தவறு செஞ்சதுனால சபையை விட்டு வெளியே போயிருக்காங்க தெரியுமா? சபைக்குள்ள வரக்கூடாதுன்னு எத்தனை குடும்பங்கள்ல எத்தனை வெளியே துரத்தப்பட்டிருக்கு தெரியுமா? வெக்கப்பட்டு வராம போனவங்க எத்தனை பேர் தெரியுமா? தான் பிள்ளைகள் செஞ்ச தப்புனால. ஒரு சகோதரன், அவங்க மனைவி எப்படியாவது இவரை ரட்சிப்புகளை கொண்டு வந்துடணும்னு அப்பப்போ ஊழியக்காரங்கிட்ட கொண்டு வந்து ஜெபிக்க வைப்பாங்க. யார? இந்த புருஷனை. அவரும் முதல்ல வரமாட்டேன்னு சொல்லி இந்துல தீவிரமா இருந்த ஆளு கொஞ்சம் கொஞ்சமா எங்க வர ஆரம்பிச்சிட்டாரு. ஊழியக்காரங்க போனா விஷ் பண்ணுவாரு, வீட்டில் போனா ஏத்துக்குவாரு, நீங்க ஜெபிச்சுட்டு போங்கன்னு சொல்லுவாரு. தேவைப்பட்டா கோயிலுக்கு எப்பமாவது வருவாரு, இவங்களை விட்டுட்டு போவாரு, வந்து கூட்டு போவாரு. நல்ல ஒரு புருஷன். இன்னும் கொஞ்ச நாள் விட்டா யாராயிருவாரு? யாராயிருவாரு? ஒரு நல்ல பிலீவர் ஆயிடுவார். இந்த கண்டிஷன்ல அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அது சபையில பயங்கரமா தீர்க்கதரிசனம் சொல்லும். போட்டு குறிப்பா பயங்கரமா அபிஷேகத்தின் நரம்புவா தீர்க்கதரிசனம் சொல்லுவா. நல்லாதான் இருந்துச்சு. திடீர்னு பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது, ஒரு பையனோட தொடர்பு வச்சுட்டு வெளியே போயிடுச்சு. அந்த ஏரியாவில் உள்ள ஒரு பையனோட ராங் கனெக்ஷன் போயிடுச்சு. அத்தோட அந்த தகப்பன் என்னோ என் பிள்ளை தீர்க்கதரிசனம் என்னவோ ஆவியானவர் பேசினார், கர்த்தர் பேசினார்னு சொன்னேன். ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கா, என்னவோ ஆன்மீகத்துல கரை கடந்து போயிட்டான்னு சொன்னேன். இந்தா முடிஞ்சுதா, வேற ரூட் எடுத்தாச்சா,
இனி அந்த சர்ச்சுக்கு போன காலை ஓடிச்சிருவேன். அட்டி மனைவியை போட்டு கொல்லு கொல்லு கொல்லு. ஏன்னா அந்த பிள்ளை ஓடிப்பிச்சு, அந்த பிள்ளை ஓடிப்பிச்சு அவங்க கூட. அவளுக்கு அவ ஆசை இச்சைய பொல்லாத ஆவி தூண்டி அவளை இழுத்துட்டு போயிடுச்சு. அதோட அவ புருஷன் அவன் ஒரு இந்து, அவன் கோயிலுக்கு போகக்கூடாதுட்டான். கல்யாணம் கட்டுற வரைக்கும் உன்னை கோயிலுக்கு அனுப்புவேன்னா இவ போய் அவங்ககிட்ட ஓடி போய் சரண்டர் ஆனாலா, அவன் அவளை கோயிலுக்கு போகக்கூடாது. இங்க இந்த அம்மாவுக்கு அடி. நான் சொல்றேன், இப்போ அந்த புள்ள கல்யாணம் கட்டி 23 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் அந்த பொண்ணை வீட்டுக்குள்ளேயும் விடலை, இதுவரைக்கும் அந்த அம்மாவை கோயிலுக்கும் விடலை. புரியுதா நான் சொன்ன பாயிண்ட் கரெக்டா? புரியுதா? அந்த புருஷன் இதுவரைக்கும் அவர் கோயிலுக்கு வந்தது கிடையாது. அந்த அம்மாவை அட்டின்னு அடிச்சு கோயிலுக்கே இதுவரைக்கும் அனுப்பல. அதே மாதிரி அவ அங்க போய் சேர்ந்தாள ராணி, மகாராணி. அங்க போனா அவன் உன்னைய பெந்தேகோஸ்துக்கு அனுப்புவேன் ஆய் போயின்னா, கல்யாணம் கட்டின உடனே மரியாதையா வீட்டில் உட்காருடின்னு சொன்னான். அது இது வரைக்கும் அதோட அது சொல்லி முடிஞ்சது ரட்சிப்பு. எதுக்கு? உன்னுடைய ஒரு தவறு ஆரோன் செஞ்ச கன்றுக்குட்டினால ஒன்னு வியாதி, ரெண்டாவது மோசே, அருமையான மோசே எதை உடைச்சிட்டான்? கற்பனையில உடைச்சிட்டான். ஒன்னு நிமித்தம் புருஷன் மனைவி மற்றவருடைய விசுவாசம் உடஞ்சு போக கூடாது, குட்டிச்சோர ஏறக்கூடாது. கவனமா இரு, பொய் சொல்லாத. நான் அப்படி செஞ்சேன், இப்படி செய்யவே இல்லை, நான் அங்க போகவே இல்லை, இங்க நிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. உண்மைன்னா உண்மை சொல்லு. நான் இனிமே செய்ய மாட்டேன்னு தீர்மானப்படு. இந்த ராபோஜனத்தோட உன் லைஃப்ல நெஞ்சிடணும், மாற்றம் உண்டாயிடும். அடுத்து அவனை கர்த்தர் ஆசாரியனாய் மாத்தினார். எப்படி மாத்திட்டாரு? ஒரு சாதாரண மனுஷன் செங்கல் சுமந்துக்கிட்டு இருந்தவனை தீர்க்கதரிசியா மாற்றி, அவன் ஆரோனுக்கு மோசைக்கு வாயாய் மாற்றி, மோசையினுடைய கைகளை தாங்கக்கூடியவனாய் மாற்றி அருமையா தூக்கி கொண்டு வந்து அவனை யாரா மாத்தினாரு? இவனுடைய வாழ்வில் தோல்விகள் வந்தாலும் ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை மாற்றாம அவனை என்ன செய்யறாரு? ஆனால் இந்த பாயிண்ட நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய வாழ்வில் எவ்வளவு குற்றம் இருந்தாலும் அவர் அந்த அழைப்பை நிறைவேற்றலாம் கவனமா இருக்கிறாரு. புரியுதா? இவன் தோற்று போயிட்டான், ஆனா இவ்வளவு சேட்டை பண்ணவனை கர்த்தர் எப்படி மாத்திட்டாரு? ஆசாரியனாய் மாற்றினார். நமக்குள்ள தோல்வி ஒரு பகுதியில் நடக்கும், ஆண்டவருடைய கிரியை இன்னொரு பகுதியில் நடக்கும். ஒரு பகுதியில் அடி வாங்கிட்டே இருக்கும், ஒரு பகுதியில் ஜெயம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். எழுத்தின் பிரகாரமான ஆசீர்வாதம் போகும், விசுவாசம் வளர்ச்சி அடையும். நீங்க இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவர் பாருங்க, அவனை ஆசாரியனாய் மாற்றினார். ஆனா பிள்ளைகளை வளர்க்கும் விஷயத்துல அவன் அவ்வளவு சரியான விதத்துல கொண்டு வரல. ஆரோன் தான் வல்லமையான மனுஷன் தான். கர்த்தர் அவனை ஆசாரியனாய் மாற்றினார், அவனுடைய பிள்ளைகளையும் ஆசாரியனாய் மாற்றினார். லேவியராகமம் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 1ஆம் வசனத்துல, ஆரோனின் குமாரராகி நாதாபும் அபியும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியும் அதின் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். அவங்க 2 பேரும் அந்நிய அக்கினியை போட்டாங்க. கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சன்னிதானத்தில் கொண்டு. பிள்ளைகளை கரெக்டா ஜபம், ஊழியம், பைபிள் ரீடிங், விசுவாசம், பரிசுத்தவான்கள், பரிசுத்த ஜீவியம் கரெக்டா கொண்டு போகணும். கொஞ்சம் ரூட்டை மாற்ற விட்டீங்கன்னா அவங்க எதை கொண்டு வந்து உள்ள விட்டாங்க? அந்நிய அக்னியை கொண்டு வந்து உள்ள விட்டான். கடைசியில் சாவு யாருக்கு? பெத்து வளர்த்து இத்தனை வருஷம் இருந்த அந்த பிள்ளை நெஞ்சிருச்சு. 2 பேரு ஒரே நாள்ல கர்த்தருடைய சந்நிதியில நியாய தீர்ப்புல செத்தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்முடைய வாழ்க்கையில அப்படி ஒரு ஜீவியத்தில் நம்முடைய பிள்ளைகளை அனுமதிக்க கூடாது. பிள்ளைங்க லேசா மாறுதா, தம்பி இது கர்த்தருக்கு பிரியம் இல்லை, இது அந்நிய அக்கினி, அதை கொண்டு வராத, செத்து போயிடுவ. சபைக்குள்ளதான் நீ இருக்கிற, ரொம்ப கவனமா இரு. அடுத்து என்னாகுமோ 12:1 பாத்தீங்கன்னா, இவனும் அவங்க அக்காவும் உட்கார்ந்து, அக்காவும் தம்பியும், அதாவது மோசையினுடைய அக்காவும் அண்ணனும் சேர்ந்து உட்கார்ந்து எதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க? எத்தியோப்பிய ஸ்திரியை மோசே எப்படி விவாகம் பண்ணலாம். அதாவது நான் ஒன்று சொல்றேன், கர்த்தர் மன்னிச்சிட்ட பிறகு அந்த குற்றத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது? பேச. நம்ம நாசரேத்தினுடைய
பெரிய டிராபேக்க சொல்றேன். பிரதர் இவங்க யாரு? அவங்களா? அந்த பொண்ணு ஓடி போனா பாத்தீங்களா, அவங்க அப்பா. அப்படியா நீ சொல்லி கொடுப்ப? எந்த விசுவாசி, நான் உங்க எல்லாரையும் டோட்டலா அடிக்கிறேன், எல்லா விசுவாசிகள்ட்டையும் நீங்க யாரு, நான் இங்க வந்து சென்சஸ் எடுத்து பார்த்ததுல ஒரு விசுவாசிட்ட ஒரு ஆளை பத்தி சொன்னா உடனே அவன் பயோடாட்டாவை சொல்லி தான் நீங்க சொல்றீங்க. இதுதான் சபை வளர்ச்சி அடையாததுக்கு காரணம். எழுதி வச்சுக்க. அவ நீங்க சொல்ற குற்றச்சாட்டை ஏற்கனவே அறிக்கை செஞ்சு நெஞ்சிருப்பாங்க. சொல்லுங்க, மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. கத்தாவே என் பிள்ளை இப்படி பண்ணிட்டான், அந்த பொண்ணு ஆண்டவரே நான் இப்படி பண்ணிட்டேன், ஐயா நான் பண்ணிட்டேன், அந்த பையன் மன்னிப்பு கேட்டிருப்பான். ஆண்டவர் மன்னிச்சுட்டு இருப்பாரு, க்ளோஸ் பண்ணிட்டார். நீ இப்ப ஃபைலை ஓபன் பண்ற. இந்த எத்தியோப்பிய ஸ்திரியை கல்யாணம் கட்டினது, மோசே கல்யாணம் கட்டினது எப்போ சொல்லுங்க? 40 வருஷத்துக்கு முன்னால. 40 வருஷத்துக்கு முன்னால நடந்த சம்பவத்தை அதுக்கு பிறகு கர்த்தரவனை அழைச்சு அற்புத காட்சியை கொடுத்து அவனை கொண்டு வந்து பார்வோனையை அசைச்சு எகிப்தியை நொறுக்கி அற்புதங்களை செய்து செங்கடலை பிளந்து வனாந்திரத்தில் மன்னா கொடுத்து சீனாயில பிரமாணங்களை கொடுத்து அட்டகாசமா கொண்டு வந்துட்டு இருக்கான். இப்ப வாய் பேசுறதுக்கு சப்ஜெக்ட் இல்லைன்னு எதை பேசுறான் இவன்? நம்மாளு ஆரோனும் மிரியாம உட்கார்ந்து என்னதான் இருந்தாலும் அந்நிய பெண்ணை கட்டினது தவறுதான், அவ்வளவுதான். பட்டிமன்றமா நீ வைக்கிற? ஒருத்தன் செஞ்ச தப்ப கத்தர் மன்னிச்சு அங்கீகரிச்சு க்ளோஸ் பண்ணி ஏத்துக்கிட்ட பிறகு அவன் கத்தரே மன்னிச்சுட்டு போன கதையை நீ இங்க உட்காந்துட்டு கணக்கு போட்டுட்டு இருக்கிற? பேசவே கூடாது. அந்த சப்ஜெக்ட் பேசுனதுனால மிரியாம் யாரா மாறிட்டா? குஷ்டரோகியா மாறினா. தேவன் மன்னிச்சதை நீ பேசக்கூடாது. நான் சொல்றது கரெக்ட் தானா? என்னைக்கும் அவன் மன்னிப்பு கேட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஒரு முனிவர் ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து தவம் இருந்துகிட்டே இருந்தான். அவன் வீட்டை அவனுடைய குடியில தாண்டி கொஞ்ச தூரம் தள்ளி போனா ஒரு விபச்சார ஸ்திரீ இருந்தா. அவ கொஞ்ச நாளுக்கு பிறகு பார்த்தா அவளுடைய வாடிக்கையாளர் கூட்டிட்டாங்க. இந்த முனிவருக்கு ரொம்ப டென்ஷன். இந்த பொண்ணு என்ன ஒரு உண்மை இல்லாதவா, துரோகி, இவெல்லாம் பொண்ணா இருக்கக்கூடாது, இவளெல்லாம் கொல்லணும் எப்படின்னு தானாவே உட்காந்து புலம்பிக்கிட்டே இருக்கிறது. அது பிறகு ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு பிறகு அவ லைஃப் அந்த ஸ்டைல் அப்படியே போயிடுச்சு. இவன் சாமியார் உட்காந்துக்கிட்டு டெய்லி எத்தனை பேர் வர்றாங்கன்னு நினைச்சது, யாராவது அந்த இடத்த தாண்டி போனா ஒரு கல்லை எடுத்து வைக்கிறது. ஒன்று, இன்னைக்கு எத்தனை பேர் போனான், எத்தனை பேர் வந்தான், இவன் கணக்கு போட்டுக்கிட்டே இருந்தான். சரி, 2 பேரும் செத்துட்டாங்க. ஜட்ஜ்மெண்ட்ல நின்னாங்களாம். அந்த வேசியினுடைய ஜட்ஜ்மெண்ட் டைம் வந்துச்சான். பார்த்துட்டு ஓகே பண்ணி எங்க அனுப்பிட்டாங்க? சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டாங்களாம். இவன் அங்க இருந்துட்டு, யாரே அவளை உள்ள விட்டீங்களா? அவ எப்படி போவா? நான் ஏன் கண்ணாலேயே நான் என்ன எத்தனை கல் எடுத்து வச்சிருக்கேன், அப்பா அவளை எப்படி போகலாம் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்தான். அவ போயிட்டா. அவ எங்க போயாச்சு? சொர்க்கத்துக்குள்ள போயாச்சு. இப்போ துறவிக்கு டைம் வந்துருச்சு, ஜட்ஜ்மெண்ட் டைம். கூப்பிட்டாங்க. இவர் நினைச்சாரு அவ எப்படி போனான்னு யோசிக்கிட்டே வந்தானா. இங்க வந்தவொடனே இவருடைய கணக்கை பார்த்துட்டு நரகத்துக்கு போ அப்படின்னா, நான் துறவின்னு. நீ துறவிதான், பட் நீ துறவரம் இருந்து மனசை ஒருநிலைப்படுத்தல. எங்க? துறவரத்துல, தவத்துல. நீ இந்த பொண்ணுகிட்ட எத்தனை பேர் தப்பு செஞ்சான், எங்க போனா, எத்தனை மணிக்கு வந்தா, இவ்வளவுதான் நீ ஃபாலோ பண்ணிட்டு இருந்திய உன் மைண்ட்ல. தவிர நீ என்ன செய்யல, நீ உன் தவத்துல உண்மை இல்லை, நீ நரகத்துக்கு போனாங்க. அப்பதான் இவனுக்கு புரிஞ்சது, ஓகோ நம்ம இவளை பார்த்து எதை விட்டுட்டோம், தெய்வீகத்தை விட்டுட்டோம். அதே மாதிரி நீங்க அவ்வளவு ஒரு பயோடேட்டாவை வாங்கி வச்சுக்கிட்டு உடனே எல்லாரும் லிஸ்டையும் வாசிச்சுட்டு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, அவன் மன்னிப்பு கேட்டு அவன் போயிட்டான். ஆயக்காரரும் உங்களுக்கு, வேசிகளும் ஆயக்காரரும் உங்களுக்கு முன்பாக, வசனத்துக்கு வா, ஆயக்காரர் வேசிகளும் உங்களுக்கு முன்பாக எங்க போயிருவாங்க? பரலோக ராஜ்யத்துக்கு போயிருவாங்க. அப்ப உங்க கதை என்ன ஆகுறது? ஆயக்காரரும் பாவிகளுமோ அவங்க எல்லாம் போயிருவாங்க, உங்க கதை இங்கே சுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலம். அதனால மற்றவங்க குறைய பேசுறது, மற்றவன் பொண்ணை பேசுறது, மற்றவன் பையனை பேசுறது, மற்றவன் மனைவியை பேசுறது, உங்க புருஷனை நான் அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன், இந்த கதையெல்லாம் நீ சொல்லிட்டு கடைசியில உன் குடும்பத்தை நீ நினைச்ச கூடாது, விட்டுறக்கூடாது. மத்தேயு 21:32. ஏனென்றால்
யோவான் நீதிமார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் 31. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சத்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று. அவன் போயிட்டே இருப்பான். ஏன்னா அவன் மன்னிப்பு கேட்டான்ல, அவன் ஆண்டோட ரத்தத்தினால் கழுவப்பட்டான். இந்த ஆரோனும் மிரியாம இங்க வீட்டுல உட்காந்துட்டு தப்புத்தாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, கடைசியில் சுத்தி சுத்தி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு யார்ட்ட வந்தீங்க? ஊழியக்காரன்ட்டே வந்துட்டியா நீ? நீ ஆட்டை கடிச்ச மாட்டை கடிச்ச, கடைசியில் இப்ப யாராவது கடிக்கிற? மனுஷனை கடிக்கிற. ஆண்டவர் பார்த்தாரு, நீ கடைசியில் உன்னைய தீர்க்கதரிசியா வச்சு உன்னைய வாயா மாத்தி ஆசாரிய நான் கொண்டு வந்தா, நீ சுத்தி 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 என் தாசன்றைய கை வச்சுட்டீங்களா? வா எல்லாம் ஜட்ஜி எங்க வா, என்கொயரிக்கு எங்க வா, கர்த்தருடைய சமூகத்துக்கு வா. வந்து ஒரே விசாரணை, ஜட்ஜ்மெண்ட், குஷ்டரோகியா மாறி போனான். நம்ம இந்த நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். நம்ம எதிர்த்தவனெல்லாம் கர்த்தர் கொண்டிருக்கிறார். உண்மைதானே? நம்ம எதிர்த்தவனை நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணியிருக்கிறார். என்னாகமோ 16ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆரோனுக்கு ஆப்போசிட்டா தான் அவங்க எழும்பினாங்க, மோசைக்கு ஆப்போசிட்டா கிடையாது. ஆரோனுக்கு ஆப்போசிட், ஆரோனுக்கும் மோசைக்கும் ஆப்போசிட்டா எழும்பினது தான் கோராகும் தாத்தான் அபிராம்லாம் எழும்பினது யாருக்கு விரோதமாக தான்? ஆரோனுக்கு விரோதமாகவும் மோசைக்கு விரோதமாகவும், 2 பேருக்கு விரோதமாகத்தான் அவங்க எல்லாரும் எழும்பினாங்க. ஆனா கர்த்தர் இவங்க 2 பேருக்காக, இந்த மோசைக்காகவும் ஆரோனுக்காகவும் எத்தனை பேர் கொண்டாரு? சந்ததி சந்ததியெல்லாம் கொண்டாரு. கோராகு, தாத்தான், அபிராம் கூட்டமே மொத்தமா அடிபட்டு போயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க. 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் அவர்கள் என்ன செய்தார்கள்? கூடி பேசினார்கள். எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, நீயும் ஆண்டவர் மோசையிட்ட சொல்றாரு, கோராக பின்பு மோசை கோரேகனை எல்லாரும் தேவசமத்துக்கு வாங்க போலாம். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், வர சொல்லு, எல்லாரையும் மொத்தமா காலி பண்ணலான்னு. எப்படி இருக்கும்? உனக்கு விரோதமாய் கர்த்தர் பேச எவனே அனுமதிக்கல. 20ஆம் வசனத்துல கர்த்தர் மோசையிடம் ஆரோனுடன் பேசி, இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள், ஒரு நிமிஷத்துல நான் இவர்கள் என்ன செய்ய போகிறேன்? அழிக்க போகிறேன். ஆரோனுக்காக ஆரோனுடைய கோல் அன்னைக்கு துளிர்க்க வைத்தார். ஆரோனை கனம் பண்ணார், அவன் தலையை உயர்த்தினார். இவன் தான் என்னுடைய ஊழியக்காரங்கிறத நிரூபிச்சார், இவன் தான் என்னுடைய பிள்ளைங்கிறத நிரூபிச்சார். உன்னைய தன்னுடைய பிள்ளைன்னு எத்தனை இடத்துல நிரூபிச்சார். உனக்காக கர்த்தர் எத்தனை யுத்தங்கள் பண்ணினார். இந்த வருஷத்துல கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணாரா? எத்தனை விஷயம் யுத்தம் பண்ணார்? உன் நிமித்தம் எத்தனை பேரை கொண்டாரு? உன்னை உயிரோடு வைக்கிறதுக்காக, உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக, உன் தொழில் ஆசீர்வதிக்கப்படுறதுக்காக மற்றவன் தொழிலெல்லாம் டம்மி பண்ணி உன்னைய லிப்ட் பண்ணார். உன் தலையை உயர்த்துறதுக்காக, உன் ஒருவனுக்காக கர்த்தர் எவ்வளோ காரியங்களை செய்தார். ஆனா நீ உண்மையா இருந்தியா? நீ அதுக்கு கர்த்தருக்கு பிரியமா இருந்தியா? என்னாகமோ 16 ஆண்டவர் கேட்கிறார், 11ஆம் வசனத்துல, இதற்காக நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாகவே கூட்டம் கூடினீர்கள். ஆரோனுக்கு விரோதமாக நீங்கள் முதுமுறுக்கு அவன் எம்மாத்திரம் கேட்கிறார். கர்த்தர் சொல்லார், ஆரோனுக்கு விரோதமா நீங்க எல்லாம் எழும்புறதுக்கு அவன் எம்மாத்திரம். மொத்தமா சேர்ந்து அவனுக்கு விரோதமா எழும்பிட்டீங்களா? ஆரோனுக்கு விரோதமா எழும்புனதுக்காக அப்படியே கோராகு, தாத்தான், அபிராம் குடும்பங்கள்லாம் அப்படியே பூமி அதிர்ச்சி, பூமியை பிளக்க வச்சு செஞ்சாரு. உயிரோடு சாவு, அட் அ டைம் காலி பண்ணார். உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணாரே இந்த வருஷத்துல, நீ அவருக்காக யுத்தம் பண்ணினாயா? என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். மோசேயும் ஆரோனும் தான் இந்த வேலையை பண்ணது. அங்கதான் இவங்க 2 பேரும் ஏடா கூடமா பேசினது. அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரை கேளுங்கள். போதும். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு நேராக என்ன செஞ்சாங்க? வாங்க, வா, கூடி வான்னு சொன்ன. ஆரோன் என்னாகமோ 20 பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆரோன் 24ஆம் வசனம், ஆரோன் தன் ஜனத்தாரோட சேர்க்கப்படுவான். மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமற் போனபடியினால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்குள் கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை. முடிஞ்சுதா? எல்லாம் ஓட்டம் ஓடிட்டு ஃபைனல் எது கிடைக்கல, விட்டாச்சு, காணான்னு போயிடுச்சு. எதுக்கு இதை சொல்றேன்னா,
நீ என்ன பண்ணாலும் சரி கரெக்டா பேப்பரை கனெக்ட் பண்ணிட்டே வா. ஜீவியத்தில் தோல்விகள் வரலாம், கிருபையை பெற்று 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 கிளியர் பண்ணிட்டே வரணும். கர்த்தர் நமக்காக எவ்வளவோ காரியங்கள் செஞ்சிருக்கிறார். நாம சின்ன சின்ன காரியங்கள்ல கீழ்ப்படியாம நம்முடைய மகிமையை நாம் என்ன செய்யக்கூடாது, இழந்து விட கூடாது. லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 22ஆம். பின்பு ஆரோன் ஜனங்களுக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தான். 23. பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. 2 பேரும் ரொம்ப ஒரு மனமா இருந்தவங்க. நமக்குள்ள ஒரு மனம் இருக்கா? ஒரு வீட்டில் புருஷன் மனைவி ஒரு மனம் இல்லை, 2 பிள்ளைங்க ஒரு மனம் இல்லை, ஒரு சபையில் ஒரு 40 விசுவாசிகள் ஒரு மனம் இல்லை. என்ன பிரயோஜனம்? ஒரு மனம் இருந்தால் 2 காரியம் நடக்கும். நீங்க ஆசீர்வதிப்பீங்க மற்றவங்கள. 2வது, ஒரு மனம் இருந்தா அங்க கர்த்தருடைய மகிமை காணப்படும். மோசேயும் ஆரோனும் ஜனங்களை ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை என்ன செய்தார்கள்? ஆசீர்வதித்தார். 2 பேரும் ஒருமித்து போறான். ஒரே இடத்துல ஆராதனை பண்றீங்க, ராபோஜனம் எடுக்கிறீங்க, ஆனா ஒரு மனம் இருக்கா? சொல்லுங்க. அங்க பைபிள் சொல்லுது, மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்தார்கள். இப்ப வெளியே வந்து ஜனங்களை என்ன செஞ்சாங்க? ஆசீர்வதிச்சாங்க. அடுத்து உடனே கர்த்தருடைய மகிமை ஜனங்களுக்கு காணப்பட்டது. நீ ஒருமித்து கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு போ. டெய்லி ஜபத்துக்கு ஒரு மனதோடு போங்க. புருஷனும் மனைவியும் பிள்ளைகள் ஊழியக்காரங்களும் விசுவாசிகள் எல்லாம் ஒரு மனதோடு போங்க தேவனுடைய சமூகத்துக்கு. வெளியே வந்து ஆசீர்வதிங்க. உங்களுக்கு ஜனத்தை ஆசீர்வதிக்க தெரியுதா? சபிச்சிடுறீங்கல்ல. பையனை தாம் பிள்ளையவே சபிக்கிறாங்க, நீ நல்லா இருக்க மாட்டேன். புருஷன் ஏதாவது பண்ணிட்டா நீ திரும்பி வர மாட்டாங்குது. திரும்பி வரலன்னா நீ காலத்துக்கு நீ விதவைங்கிறது மறந்துடக்கூடாது இல்லையா? பிள்ளைகளை சபிக்கிறது, புருஷனை சபிக்கிறது, மனைவியை சபிக்கிறது, ஊழியக்காரங்க சிலர் விசுவாசிகளை போட்டு சபிச்சிடுறது. அந்த ஜனத்தை சபிச்சுட்டு அந்த ஜனத்துக்கு திருப்பி பிரசங்கம் பண்ணிட்டு அந்த ஜனம் வீட்டில் போய் காப்பி குடிச்சிட்டு வர்றதா? எப்படி? அது தப்பு. கான்செப்டே தப்பு. ஆரோனை தேவன் தெரிஞ்செடுத்ததுக்கு மெயின் ரீசனை பத்தி பல இடங்கள்ல பேசுறார். அதுல ஒண்ணு என்னது? ஜனத்தை ஆசீர்வதி. இன்னொரு இடத்துல வாசிங்க பார்க்கலாம். எதுக்காக அவர்களை தெரிந்தெடுத்தார்? எனக்கு அந்த வசனம் ஞாபகம் இல்லை. ஆரோனை தெரிந்து கொண்டதுக்கு பழைய ஏற்பாட்டில் பல இடங்கள்ல வசனம் இருக்கு. ஜனங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டார். ஜனத்தை ஆசீர்வதிக்கிறது தான் நம்முடைய ஊழியம். ஜனத்தை டைம் கிடைச்சதுன்னு போட்டு தாளிக்க கூடாது. நீ அவனை சபிச்சுட்டு நமக்கு என்ன கிடைக்க போகுது? அவன் ஏதாவது விடுதலை கிடைக்குமான்னு வருவான். நீ சாகவே சாவாய். அவன் பார்ப்பான், ரைட்டு நம்ம இன்னைக்கு வந்தது பெரிய தப்பு, தேவ சமூகத்தில் வந்தது தவறா போச்சுமா. அதனால நாம் இந்த நாட்களில் ரொம்ப கவனமா இருக்கணும். பல இடங்கள்ல அப்படி வசனம் உண்டு. கர்த்தர் ஆசாரியனாய அவனை தெரிந்து கொண்டதுக்கு காரணம் ஜனத்தை ஆசீர்வதிக்கிறது தான் அவருடைய திட்டம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கணும். என்னடா ஆசாரியன் ஆசீர்வதிச்சா அந்த ஆசீர்வாதம் என்ன செய்யும்? தங்கும். இந்த வார்த்தையை நம்ம அப்படியே நமக்கு மாற்றி நம்ம என்ன செய்யறோம்? ஆசீர்வதிச்சா ஆசீர்வாதம், சபித்தால் சாபம்னு பிடிச்சி வச்சுக்கிறோம். சரி, நீங்க இந்த வருஷத்துல எத்தனை பேரை சபிச்சீங்க? பக்கத்து வீட்டுக்காரனை சபிச்சீங்களா? சொல்லுங்க. யார் மேலாம் கோபம் வந்துச்சு அவனெல்லாம் சபிச்சிருப்பீங்க. ஒரு நாள் ஒருத்தன் விசுவாசி தான், அவன் கொஞ்சம் ஒரு விசுவாசி தான், செமியானா. அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் பெயிண்ட் கம்பெனி வச்சிருக்காங்க. அப்போ பெயிண்ட் கம்பெனிலேருந்து சப்ளை வண்டியில் போகுது. ஒரு ட்ரை சைக்கிள் ஏற்றிட்டு போகிறாங்க. போகிற வழியும் போய் அவனை போயிட்டு, எங்கே போகுது இந்த சப்ளை? தெரிலண்ணே, லாரி செட்டுக்கு போட சொல்லியிருக்காங்க, நான் போகிறேன். எங்கே போகுதுன்னு சொல்கிறா அப்படின்னு அவன் சொன்ன, எனக்கு எங்கே தெரியும், லாரி செட்டில் போட சொல்லியிருக்காங்க, போகிறேன். சொல்ல மாட்டியா நீ அப்படின்ட்டு நேராக கம்பெனி ஓனர் வீட்டுக்கு போயிட்டான். ஓனர் வந்து அவங்க சொந்தக்காரன், ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் தான். ஆனால் அவங்க நம்ம சபை கிடையாது, இந்துக்கள். அவன் வீட்டில் போய் உன் கம்பெனி ஆள் பெயிண்ட் ஏற்றிட்டு போனான், எங்கே போகுதுன்னு கேட்டேன், சொல்ல மாட்டேன்ட்டான். அவன் கேட்டான், ஏன் வேண்டாம், என்ன உனக்கு என்ன சொல்லணும்? அது லோடு ஏறி அது என்ன செய்யுது, சப்ளை எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் போகும். அதான் எங்கே போகுதுன்னு கேட்டால் ஏன் உங்கள் வேலைக்காரன் சொல்லக்கூடாது?
இவங்கிட்ட ஏன் ஓன்ட்ட என்னடா சொல்லணும், நீ யாரு ஓன்ட்ட சொல்லணும், நான் அனுப்புற இடத்துக்கு அது போகுது. ஓ உனக்கு பணக்காரன்னு திருமுறை ஆயிடுச்சா? யாரு இவன்? நான் ஜெபிச்சேன்னா அவன் கம்பெனி மூடிடும் அப்படின்னா அவனுக்கு ஒரே அரைஞ்சாங்க. என்னது நீ ஜெபிச்சா கம்பெனி மூடுமா? பாடுறா ஜெபிக்கலாம்டா போடா, ஒரு அடி அடிச்சான். அடி வாங்கினதான் மிச்சம், கம்பெனி மூடலை. இன்னைக்கு வரைக்கும் கம்பெனி ஓடிட்டா இருக்கு. வந்துட்டு முழங்கால நின்றுட்டு காவியில் நிறைஞ்சிட்டு அவனை சந்திக்கணும் ஆண்டவரே, சந்திக்கணும் ஆண்டவரே. யாரை சந்திக்கிறாரு? உடனே அவன் மூலமா சந்திச்சுட்டாரு. ஏற்கனவே அடி வாங்கிட்டு வந்துட்டார். அவனை சந்திக்கல, உடனே தான் அவன் சந்திச்சார் ரோட்ல வச்சு. போய் நான் ஜெபித்தால் அப்படி ஆயிடும், நான் ஜெபித்தால் எப்படி ஆயிடும். அவன் சொன்னா என் கம்பெனிலோடு எங்கேயும் போகும் எங்கேயும் வரும், வாண்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீ யாரா வந்து என் கம்பெனியை ஜெபிச்சு மூடிடுவேன்னு சொல்ற? நமக்கு நம்ம ஆளுங்களுக்கு எங்க என்ன பேசணும்னு தெரியாது. நீங்களாம் ஒரு லிமிட் ஆன பிறகு விசுவாசிகள் எல்லாம் பிளஸிங் மைண்ட்ல வந்துடணும். தகப்பன் ஸ்தானம்லாம் என்னது என்னது ஆசீர்வாதத்துக்கு போட்டு சபிச்சுட்டு வரக்கூடாது. நல்லா இருக்க மாட்டேன், என்னை அள வைக்கிறீங்களா, என்னைய சோறு கொடுக்கலையே, என்னை கஞ்சி கொடுக்கலையே, எதுவும் சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபிக்கிறவர்களே ஆசீர்வதிக்கிற மாதிரி தான் நம்முடைய மார்க். எனக்கு இவன்கிட்ட பிடிச்சது என்னதான் குறைகள் இருந்தாலும் நிறைவுகள் இருந்தாலும் பைபிள் இவனை என்ன சொல்லுது? 106 சங்கீதம் 16 பாளையத்தில் அவர்கள் மோசையின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோன் மேலும் பொறாமை கொண்டார்கள். இவனுக்கு பைபிள் சொல்ற அடைமொழி என்னது சொல்லுங்க? பரிசுத்தனாகிய கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோன். இதுதான் அவனுடைய மறைமுக வாழ்க்கையினுடைய பிரதிபலன். அவனை பைபிள் அவனை வந்து ஃபைனல் செட்டில்மெண்ட் கொடுக்கும்போது எப்படி சொல்லுது? கர்த்தருடைய பரிசுத்தன். பாருங்க, நம்ம இப்ப அவனை வந்து எவ்வளவோ குறைகள் எல்லாம் கண்டுபிடிச்சோம். ஆனா பைபிள் இந்த குறைகள் எல்லாம் ஓரம் கட்டிட்டு அவனை எப்படி மாத்தி நிப்பாட்டிடுச்சு. அதுதான் நம்முடைய பூரணம். நம்முடைய ஜீவியத்தில் பல தோல்விகள் வெளியரங்கமா இருக்கலாம், ஆனா உள்ளான மனுஷன்ல நீ ஒரு பரிசுத்தனாய் மாறும். கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுக்கலாமா எல்லாரும்? தயவு செய்து நான் டைமை பார்க்காம போயிட்டேன். இப்ப நான் கண்களை ஏறெடுத்தேன், சாரி. எல்லாரும் கண்களை மூடுவோம். நான் 7:50 நினைச்சிட்டேன், அது 8:50 நிக்குது. கண்களை மூடுவோம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஆரோன், உனக்குள்ள இருக்கிற அழைப்பு எப்படிப்பட்டது? நீ ஒரு லேவியன், நீ ஒரு இணங்குதல் உள்ள அனுபவம் இருக்கணும். பைபிளை தூக்கிட்டினாலே கீழ்ப்படிதல் உத்தமம். பட்ட பாடுகளினாலே அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். ஒரு 10 நிமிஷம் எல்லாரும் கை பைபிள் எல்லாம் மூடி, டைரி எல்லாம் மூடி வச்சுக்கோங்க. நான் ரிப்பீட் பண்றேன். கர்த்தாவே, ஆரோனுடைய சுபாவத்தில் உள்ள நல்லதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில வரட்டும். எதெல்லாம் தீமைகள் இருந்துச்சோ அதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில இருந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கிறேன் சுவாமி, என்னைய மன்னிச்சிருங்க. எப்படி ஆயினும் என்னுடைய ஓட்டத்தை நான் முடிக்கும் போது கர்த்தருடைய பரிசுத்தனாகிய நபர் என்று என்னை குறித்து தெய்வம் சாட்சி கொடுக்கணும். சொல்லுவாரா? முடியும் போது பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோன். எவ்வளவு அருமையான ஒரு அனுபவம். தாழ்த்துங்க. நீ ஒரு லேவியன், நீ ஒரு ஆவிக்குரியவன், நீ பரலோக குடும்பத்தில் இணைக்கப்பட்ட ஒரு நபர். இணங்கு, தாழ்த்து, அட்ஜஸ்ட் பண்ணி போ. அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லாத. இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும். உன்னை கர்த்தர் தன்னுடைய வாயாய் தெரிந்து கொண்டார். தீர்ப்பானதிலிருந்து விலையேற பெற்றதை பிரித்தெடு. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லு, சுவிசேஷத்தை சொல். சுவிசேஷத்தை சொல்ல அதுக்கு மன்னிப்பு கேள். கர்த்தருடைய வார்த்தையை அடக்கி கொண்டதுக்கு மன்னிப்பு கேள். வனாந்தர மார்க்கமாய் போ என்று சொன்னால் அவன் கீழ்ப்படிந்து போனான். கீழ்ப்படியாமைகளுக்கு மன்னிப்பு கேள். அல்லேலூயா. பலவீனரை தாங்கினாயா? உன் பெற்றோருடைய கரங்களை தாங்கினாயா? உடன் ஊழியர்களை தாங்கினாயா? பரிசுத்தவான்களுடைய கரங்களை தாங்கினாயா?
விக்கிரகத்தை உண்டாக்காத, பொருளாசைக்கு இடம் கூடாதே, பொய் சொல்லாதே. உன்னை எதிர்த்தவர்கள் எல்லாம் கர்த்தரை எதிர்த்து அழித்தார். உன் கோலை துளிர்க்க வைத்தார். சத்துருக்கள் மத்தியிலே ஒரு பந்தியை தெய்வம் ஆயத்தப்படுத்தினார். கண்களை மூடுவோம். உன்னை ஆசாரியனாய் மாற்றினார். தம்முடைய இரத்தத்தினால் உன்னை கழுவி ஆசாரியனாய் மாற்றினார். தோல்விகளுக்கு மத்தியிலும் ஆண்டவர் உன்னை விசுவாசித்தார். இன்றைக்கும் விசுவாசிக்கிறார். அவனுடைய பிள்ளைகள் செத்தார்கள். அதுபோல கர்த்தர் கொடுத்த கிருபை உன்னை விட்டு விலகினது. எத்தனை ஜெய ஜீவியத்தை நஷ்டப்படுத்தி இருக்கிறாய். மற்றவர்களை ஆசீர்வதிப்பாயாக. ஆண்டுடைய சமூகத்தில் தாழ்த்தி கேள். உன் நிமித்த தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. மற்றவருடைய விசுவாசம் நஷ்டமடையக்கூடாது. ஆண்டவரே, என்னுடைய ஓட்டத்தை முடிக்கும் பொழுது பரிசுத்தனாகிய ஆரோன் என்கிற பெயர் அவனுக்கு கிடைத்தது போல கர்த்தருடைய பரிசுத்தன் என்கிற பெயர் எனக்கு வேண்டும். முழங்கால் போடுங்க, முழங்கால் போடுங்க, முழங்கால் போடுங்க. Hallelujah, 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 hallelujah. Amen, amen. நீ கொஞ்சம் இணங்கி போயிருந்தால், நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தால், கொஞ்சம் நீ கீழ்ப்படிந்திருந்தால் எவ்வளோ பிரச்சனைகள் சால்வ் ஆயிருக்கும். நீ கர்த்தருடைய வாயா இருந்து ஒரு வார்த்தையை நீர் பேசி இருந்தால் அநேகருக்கு விடுதலை கிடைத்திருக்கும். அநேகர் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். உனக்கு கொடுத்த கிருபையை நீ என்ன செய்தாய்? மற்றவர்களை தாங்கினாயோ? மற்றவர்களை உன்னை தாங்கவில்லை என்று யோசிக்கிறாய். நீ மற்றவர்களை தாங்கினாயா? விக்கிரகத்துக்கு இடம் கொடுத்தாயா? பொய் சொன்னாயா? ஆனாலும் இவைகளுக்கு மத்தியிலும் கர்த்தர் தன்னுடைய நோக்கத்தை மாற்றாமல் உன்னை தன்னுடைய இரத்தத்தினால் கழுவியை ஆசாரியனாய் மாற்றினார். நீ தேவனை துக்கப்படுத்தின எத்தனையோ சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனாலும் உனக்கு விரோதமான சக்திகளை அவர் முறியடித்தார். என்னுடைய ஜீவியத்தில் நான் தோல்விகளை உணர்கிறேன் என்று சொல்லுகிற எழும்பி அறிக்கையிடுங்கள். இது அறிக்கை நேரம். எழுமுங்க. அல்லேலூயா. அறிக்கையினுடைய முக்கிய நோக்கம் ஒன்று அறிக்கை, இரண்டாவது தீர்மானம். இனி அந்த தவறை செய்ய மாட்டேன். ஆண்டவர் உன் பக்கத்தில் நின்று அதை கேட்பார். நீ வீட்டுக்கு போகும்போது நீதிமானாக்கப்பட்ட ஆயக்காரனாய் நீ திரும்பி போக வேண்டும். ஆயக்காரங்கிற போஸ்டிங்ல வந்தவன் திரும்பி போகும்போது நீதிமானாக்கப்பட்டவனாய் போனான். ஆண்டவரே, என் நெற்றியில உம்முடைய பரிசுத்தம் என்று எழுதும், என் எல்லைகளில் எல்லாம் பரிசுத்தம் என்று எழுதும். வாய தர அழு, சத்தம் போடு, கூப்பிடு, என் மேல் கிருபையாயிரும். ராபோஜனம் முக்கியம் அல்ல. இன்னைக்கு ஓட்டம் முடிச்சா ஜெயமாய் முடிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்தன் என்று உன்னையும் என்னையும் குறித்து கர்த்தர் சொல்ல வேண்டும். ஆண்டவரே, உன் யுத்தங்களை கர்த்தர் நடத்தினார். உன் சத்துருக்களை சிதறடித்தார். உன் ஜெபங்களை கேட்டார். உன்னை கனம் பண்ணினார். உன் தலையை உயர்த்தினார். அறிக்கை செய்துட்டா உட்காருங்க, முழங்கால் போடுங்க. ஆமென்.
ஆரோனுடைய தோல்வியின் பகுதிகள் நம்மை விட்டு வெளியே போயிருக்கிறது. அப்படியானால் நம்முடைய பாத்திரம் ஓரளவு வெறுமையாக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நிறைவின் தேவன் கிருபையினாலே அந்த இடத்தை நிரப்ப வேண்டும். தெய்வீக சக்தியினால் நிரப்ப வேண்டும். ரத்தத்தால் கழுவோ, விடுதலை, ஜெயம், பரிசுத்தம். Rabala bara bala bara bala bara bala yara bala hol. Do. இயேசுவே உம்முடைய கிருபை இருந்தால் நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் ஜெயிப்போம். உம்முடைய கிருபை கிடைத்தால் நாங்களும் எங்களுடைய ஜனங்களும் ஜெயிப்போம். உம்முடைய கிருபை இருந்தால் நாங்களும் எங்களுடைய ஜனங்களும் உம்முடைய பரிசுத்தர்களாய் மாறுவோம். இரக்கம் செய்யும் ஆண்டவரே, இரக்கம் செய்யும் ஆண்டவரே. ரபானியா ரபாலாக்கா துரா, மறுபடி கண்ணிகளிலே சிக்கக்கூடாது, மறுபடி கண்ணிகளிலே சிக்கக்கூடாது. என்னை முற்றும் மாத்திட உன்னத பலனைத்திடோ நல்வரங்கள் ஈந்திடும் கண்ணிகள் சிக்கிடாமல் காத்திடும். ஹல்லேலூயா, எல்லாரும் பாடுங்க. என்னை மட்டும் மாற்றிடாமல் கண்ணிகளில் சிக்கிடாமல் கண்ணிகளில் சிக்கிடாமல் தபலா ஆமா. கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மூணாவது கூட்டத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நம்முடைய ஜீவியத்தை ஊழியத்தை சீர்படுத்திக் கொள்ள கர்த்தர் உதவி செய்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற ஒரு சுத்தாங்கத்தை இந்த வருகிற கூட்டங்கள்ல தெய்வம் கட்டளை முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தடைப்பட்ட ஜனங்களை கொண்டு வந்து சுத்திரித்து பரிசுத்தமாக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனே இறங்கி வந்து உட்கார்ந்து ஜனத்தை சீர்படுத்த முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா கனமையுமே அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அருமையான ஆண்டவர், இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட